வினுஷ் இல்ல. அதனால இன்னைக்கு வந்து ஹோஸ்ட் பதவியை நான் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் இப்போ தான் வினா பாட்காஸ்ட் கேட்குறீங்க அப்படின்னா எங்களை இன்ஸ்டாகிராமில் எல்லா இடத்துலையும் ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் வந்து ஸ்பாட்டிஃபைல எங்கெங்கெல்லாம் கேட்குறீங்களோ அவங்கெல்லாம் வந்து ஃபாலோ ரேட் எல்லாம் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பேச போகிற எபிசோட் கேபிட்டலிசம் அண்ட் இன்இக்வாலிட்டி. ஸோ இதை பேசுறதுக்கு நம்ம ஃப்ரெண்ட் ராஜ்கிரண் இன்வைட் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு. ஆல்ரெடி நம்ம கூட ஒரு 2 எபிசோட் பேசியிருக்காங்க. ஸோ எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச எபிசோட்ஸ். ஆல்சோ லிசனர்ஸ் கிட்ட வந்து ரொம்ப நல்ல ஃபீட்பேக் வந்து இந்த எபிசோட். ஸோ வி ஆர் கிளாட் டு ஹேவ் ஹிம் பேக். வெல்கம் ராஜ்கிரண் ப்ரோ. வணக்கம் நவீன், எப்படி இருக்கீங்க? சூப்பர். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அகைன் எங்க கூட. அதான் ஆஸ் யூஷுவல் சொல்றதுதான், என்ன கூப்பிட்டா நான் உடனே ஓடி வந்துருவேன். எனக்கு தான் பெருமை இங்க வருது. நன்றி. ஸோ அதான் இன்னைக்கு வந்து டாபிக் கொஞ்சம் எப்படி சொல்றது, கிரிட்டிக்கலான டாபிக்ங்கிறதுனால ஸோ கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்களை வச்சு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களை கூப்பிட்டுருக்கோம். ஐயோ. ஸோ சொன்ன மாதிரி இன்னைக்கு டாபிக் வந்து கேபிட்டலிசம் அண்ட் இன்இக்வாலிட்டி. இந்த எபிசோட்ல கேபிட்டலிசம்ங்கிற சிஸ்டம் எப்படி இன்இக்வாலிட்டிஸை அதிகப்படுத்துது இல்லை தக்க வச்சுக்குது, அது வந்து குறையாம பார்த்துக்குது அப்படிங்கிறத பேசுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் டீட்டெயில்டாக வந்து கேஸ்ட் ஹைரார்கி, கேஸ்ட் இன்இக்வாலிட்டி எப்படி வந்து அப்படியே இன்க்ரீஸ் பண்ணுது, அப்புறம் ஜெண்டர், ரேஸ் அப்படிங்கிற மாதிரி டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் இதை வந்து கவர் பண்ண பார்க்கலாம். இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா, நம்ம வந்து யாரை கேட்டாலும் நம்ம எல்லாருமே வந்து மிடில் கிளாஸ் அப்படின்னு ஒரு தாட் இருக்கும்ல. ஹேவ் யூ ஃபேஸ் திஸ் இஃப் யூ ஆர் ஃப்ரம் இந்தியன் மிடில் கிளாஸ், யூ ஹவ் ஃபேஸ்ட் இட். நீங்க வந்து இந்த பேஸ்ட்டை வந்து நீங்க பிரிக்கி வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க, கரைய போற சோப் மேலே இன்னொரு சோப் வச்சு இது பண்ணியிருப்பீங்க அப்படின்லாம் வந்து நிறைய மீம்ஸ்லாம் பார்த்துருப்போம். கிட்டத்தட்ட யாரை கேட்டாலுமே வந்து மிடில் கிளாஸ் தான் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம்ல. நீங்க எந்த பிராக்கெட்ல இருக்கவங்களா இருந்தாலும், ஈவன் இந்த டாப் ரிச்சஸ்ட் பிராக்கெட்ல இருந்தாலுமே நீங்க என்னவா ஐடென்டிஃபை பண்ணிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா நான் மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது ஏன் நடக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது இந்த மிடில் கிளாஸ்ன்றது வந்து ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளான ஒரு பக்கெட்டா மக்கள் நினைக்கிறாங்கல்ல. அதாவது வந்துட்டு ரொம்ப பெனாத்திக்கிற மாதிரியும் இல்லை, அதாவது ரொம்ப பீத்திக்கிற மாதிரியும் இல்லை, அதே சமயம் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்ற மாதிரியும், அதெல்லாம் பார்த்தாலே தெரியுது நீ கஷ்டப்படல அப்படின்றதுனால அந்த மிடில் கிளாஸ்ன்ற டேர்ம் வந்து ரொம்ப ஒரு அட்ராக்டிவான ஒரு டேர்மா ஃப்ரம் அ பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ ஃபீல் பண்றாங்கன்னு நினைப்பேன். ஃபினான்ஸ் மினிஸ்டருமே வந்து மிடில் கிளாஸ் தான் ஐடென்டிஃபை பண்றாங்களாமே. அவங்க பல விஷயமா ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, அவங்க பைத்தியமா கூட ஐடென்டிஃபை பண்ணிக்குவாங்க. என்னங்க டைரக்ட் அட்டாக்லாம் பண்றீங்க? வினா பாட்காஸ்ட் பொறுப்பு இல்லைங்க இதுக்கு. வேணா கட் பண்ணிடுவோம். இல்ல சும்மா சொன்னேன், பரவாயில்ல இருக்கட்டும். இல்ல எம்பிக்கு வந்து மினிமம் 27 lakhs per annum வந்து இன்கம் ஆமா, லைக் அபிஷியல் இன்கம். அவங்களே மிடில் கிளாஸா ஐடென்டிஃபை பண்றாங்க. இதுதான் அதுக்கு என்ன காரணங்கிறதா நீங்க சொல்ல போறீங்க, கரெக்டா? சொல்லுங்க. அதாவது இப்போ நம்ம எவ்வளவு காசு சம்பாதிச்சாலும் நம்மளை விட ஒரு 100 மடங்கு 1000 மடங்கு அதிகமா காசு வச்சிருக்கிற யாரோ ஒருத்தரை வந்து நம்மளால ஒரு எக்ஸாம்பிளா எடுக்க முடியுது. இப்போ என்னவா இருந்தாலும் அட் தி எண்ட் ஆஃப் தி டே ஒரு அதானியோ ஒரு அம்பானியோ கூட நம்ம வந்துட்டு ஒரு டாடா பிர்லா இவங்க எல்லாம் வந்து கோடான கோடி வச்சிருக்கிறதுனால நம்ம எவ்வளவு காசு வச்சிருந்தாலும் அவங்களை கம்பேர் பண்ணும்போது கம்மியா தான் வச்சிருக்கோம். அதனால வந்து நம்ம வந்து மிடில் கிளாஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் ஒண்ணு இருக்குது. ஸோ அது ஏன் இருக்குன்னு நம்ம அதை கொஞ்சம் லைட்டா அப்படி பார்க்கும்போதுதான் அந்த ஏன் எல்லாரும் மிடில் கிளாஸ் ஐடென்டிஃபை பண்றாங்க, ஏன் அது ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு இடமா இருக்கு போய் உட்கார்றதுக்கு அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஆமா, நம்ம சொன்னோம்ல 50% பீப்புள் வந்து ஐடென்டிஃபை themselves as மிடில் கிளாஸ். ஆனா வந்து ரிப்போர்ட் சேஸ் 2% தான் ஆக்சுவலி மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதான் ஐ திங்க் அந்த ரிப்போர்ட் வந்து மிடில் கிளாஸுக்கும் மிடில் இன்கமுக்கும் ஒரு டிஃபரன்சியேஷன் கொடுக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது அந்த 2% வந்து அந்த மிடில் இன்கம் அப்படின்ற கேட்டகரியில வராங்க. அப்படின்னா என்ன அவங்க சொல்ல வராங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, ஒன்னா ரொம்ப கம்மியா ஏர்ன் பண்றவங்க இருக்காங்க, இல்லைன்னா ரொம்ப அதிகமா ஏர்ன் பண்றவங்க இருக்காங்க. ஸோ மிடில் இன்கம் அப்படின்னு சொல்லும் போது வந்துட்டு அவங்க மீடியன் இன்கம் அப்படின்றத வந்துட்டு அவங்க பேசல. மீடியம் அப்படின்றது நம்ம என்ன சொல்றோம், ஒரு 10 நம்பர் இருக்கு அப்படின்னா அதுக்குள்ள நடுவுக்கு இருக்கிற நம்பர் எது, 1ல இருந்து 10 இருக்கு அப்படின்னா நம்ம 5 6 தான் வந்து நடுவுல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அந்த மாதிரி வந்துட்டு இப்போ ஒருத்தன் வந்து ஒரு மாசத்துக்கு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறான், இன்னொருத்தன் வந்து 100 கோடி சம்பாதிக்கிறான் அப்படின்னா வந்து அதுல மிடில் இன்கம் அப்படின்றது ஒரு 10 லட்சம் இல்ல அந்த 1 கோடி அந்த ரேஞ்சில வந்து. ஸோ அந்த மிடில் இன்கம்ல இந்த 2% தான் இருக்காங்க. ஆனா அவங்களும் வந்து அவங்க அவ்வளவு காசு வச்சிருந்தா கூட அவங்க வந்து மிடில் கிளாஸ் அப்படின்னு தான் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க. அதுக்கு ஏன் காரணம், நம்ம எவ்வளவுக்கு வேணா காசு சம்பாதிக்கலாம், கரெக்டா? நம்ம காசு சம்பாதிக்க வந்து அதுக்கு ஒரு எல்லையே கிடையாது.
அது ஏன் அந்த ஒரு எல்லை இல்ல அப்படின்னா அந்த மாதிரி ஒரு எக்கனாமிக் சிஸ்டம்ல தான். கேபிட்டலிசம். கரெக்ட். எப்படி லிங்க் பண்ணுங்க பாத்தீங்களா? ஆமா. கடைசியில நம்ம நம்மள எவ்வளவு சம்பாதிக்க ஒரு சிஸ்டம் விடுதோ அவ்வளவு நம்ம சம்பாதிப்போம். கரெக்டா? ஏன்னா வந்துட்டு நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறது நம்மளோட லைஃப் குவாலிட்டியை வந்து மாத்துது, அதை வந்து பெட்டர் ஆக்குது. இப்போ நம்ம அதிக காசு வச்சிருந்தோம்னா நம்மளால அதிக பொருள் வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சிஸ்டம்ல தான் நம்ம இருக்கோம். நம்மளோட குவாலிட்டி பெட்டரா இருக்கும், நமக்கான எஜுகேஷன் பெட்டரா இருக்கும், நமக்கான ஹெல்த் கேர் பெட்டரா இருக்கும் அப்படின்லாம் நம்ம சொல்லும் போது அதுதான் வந்து இந்த ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குது அப்படின்னு ஃபீல் ஆகுது. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அரௌண்ட் ஒரு 18 lakhs per annum earn பண்றீங்க அப்படின்னா யூ ஆல்ரெடி இந்த டாப் 1% ரிச்சஸ்ட் பீப்புள் இன் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த 18 lakhs earn பண்ற யாராவது போய் கேட்டா அவங்க வந்துட்டு ஸ்கூல் ஃபீஸ், பெட்ரோல் காசு அப்படி இப்படின்னு அவங்க ஒரு லிஸ்ட் போடுவாங்க. போட்டுட்டு கடைசியில என்கிட்ட வந்துட்டு காசே இல்லப்பா அப்படின்றாங்க. ஆல்சோ மாசம் ஒரு 25,000 சம்பாதிக்கிறீங்க அப்படின்னாலே நீங்க வந்து டாப் 10% இன்கம் ஏர்னர்ஸ்ல இருக்கீங்களாமா இந்தியால. ஸோ 90% ஆஃப் த பீப்புள் இன் இந்தியா தே ஏர்ன் லெஸ் தேன் 25,000 தான். ஸோ யார் யார் மிடில் கிளாஸ்ங்கிறத நீங்களே பார்த்துக்கலாம். கௌதம் மேனன் படத்துல வர்ற எல்லாருமே வந்து மிடில் கிளாஸ் கிடையாது அப்படிங்கிறத ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அப்புறம் முக்கியமா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, டாப் 1% பாப்புலேஷன் வந்து 22% ஆஃப் நேஷனல் இன்கம் வாங்குறாங்க. இதே டாப் 10% பாத்தீங்கன்னா 57% ஆஃப் தி டோட்டல் நேஷனல் இன்கம் அவங்க தான் வாங்குறாங்க. மீதி 90% சேர்த்து 43%. ஈவன் இன்னும் முக்கியமா பார்த்தா லாஸ்ட் 50 பாட்டம் 50% இருக்கவங்க 13% தான் ஓவரால் இன்கம்ல இந்தியாவோட நேஷனல் இன்கம்ல வாங்குறாங்க. இது வந்து ரீசெண்டா ஒரு ரிப்போர்ட் பேஸ் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷன் பாத்துக்கோங்க. இன்இக்வாலிட்டி எவ்வளவு அதிகமா இருக்குது, இன்கம்ல எவ்வளவு அதிகமா இருக்குது பிட்வீன் த டாப் அண்ட் பாட்டம் அப்படிங்கிறது தெரியும். கரெக்ட். சரி, ஓகே, ரைட். இப்போ வந்து கேபிட்டலிசம்னு என்ன, இன்இக்வாலிட்டின்னு என்ன, நம்ம வந்து கேபிட்டலிசம் அண்ட் இன்இக்வாலிட்டி எபிசோட் டைட்டில் வச்சிருக்கோம். இது ரெண்டும் என்னங்கிறத பேசிக்கா நம்ம புரிஞ்சுக்கணும்ல, அதுக்கு வந்து கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ரைட். இப்போ கேபிட்டலிசம்னா என்ன, பேசிக்கா நம்ம அந்த கேள்வியில இருந்து ஆரம்பிப்போம். ஐ திங்க் இதை பத்தி நம்ம ஏற்கனவே கொஞ்சம் பேசியிருப்போம் நினைக்கிறேன். அது வந்து ஒரு எக்கனாமிக் சிஸ்டம். அந்த எக்கனாமிக் சிஸ்டம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, சில ரிசோர்சஸ் எடுத்து அது மூலமா நம்ம வந்து எக்கனாமிக் அவுட்புட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது இந்த எக்கனாமிக் அவுட்புட்டோட ரிசல்ட்டை ஆர் லைக் அந்த ரிசல்ட்ன்றது நம்ம என்ன சொல்றோம், அதை வெல்த்னு சொல்றோம். அதோட அவுட்புட்டை வந்து பிரைவேட் இண்டிவிஜுவல்ஸ் வந்து ஓன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஒரு என்டர்பிரைஸ் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கு அப்படின்னா அது ரா மெட்டீரியல்ஸை எடுக்கும், அப்புறம் அந்த லேபர் எடுக்கும், அது ரெண்டுத்தையும் வந்து இட் வில் புட் டுகெதர் அண்ட் ப்ரொடியூஸ் சம் குட்ஸ். ஸோ இன்புட்ஸ் வந்து அவுட்புட்ஸா மாத்துது. அந்த அவுட்புட்டை வந்து நம்ம ஒரு மார்க்கெட்ல போய் விற்கிறோம். ஸோ இப்போ மார்க்கெட்ன்றது கேபிட்டலிசம்க்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அந்த மார்க்கெட் வந்து இந்த பொருளுக்கு ஒரு விலையை தீர்மானிக்கும். அந்த மார்க்கெட் என்ன விலையை தீர்மானிக்குதோ அந்த விலைக்கு நான் விற்பேன். அண்ட் அந்த மார்க்கெட் வந்து இதுல வேலை செய்யறவங்களுக்கு என்ன சம்பளம் கொடுக்கணும் அப்படின்றது அந்த டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு சம்பளத்தை தீர்மானிக்கும். அந்த இன்புட் மெட்டீரியல்ஸ் நான் என்ன அதுல யூஸ் பண்றேன் அப்படின்றதுக்கும் மார்க்கெட் வந்து அந்த டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு விலையை தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்லி கடைசியில எல்லாத்தையுமே வந்து ஒரு கொஸ்டின் ஆஃப் டிமாண்ட் அண்ட் சப்ளை பை த மார்க்கெட் அப்படின்ற மாதிரி அதோட மூலத்துல வந்து கொண்டு வருது. ஒரு சென்ட்ரல் அத்தாரிட்டி வந்து இன்டர்வியூன் பண்ணாம ஒரு ஸ்டேட் மினிமம் ஸ்டேட் இன்டர்வென்ஷனோட மார்க்கெட் வந்து ஃப்ரீயா அதை தன்னைத்தானே வந்து டிஃபைன் பண்ணிக்கிற மாதிரி ஒரு செட்டப் அப்படி சொல்லலாமா? கரெக்ட். ஏன்னா வந்து இந்த ஸ்டேட்ன்ற கான்செப்டே ரொம்ப அப்புறமா தான் வருது. இப்போ இந்த கேபிட்டலிசம் அப்படின்றது வந்து வரும்போது ஒரு சந்தை மாதிரி தான் அதை பாக்குறாங்க. இப்போ ஒரு ஸ்டேட்டே இல்லை அப்படின்னா கூட நான் ஒரு பொருளை ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போறேன் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி என்னால விலை வாங்க முடியும் அப்படின்றதுதான் வந்து அதோட மூலத்துல வச்சிருக்குது. இப்போ இந்த விலை நான் எவ்வளவு வேணா அதுக்கு சார்ஜ் பண்ணலாம். இப்போ மாம்பழத்துக்குன்னு ஒரு சீசன் இருக்கு. அந்த சீசன் வரும்போது அதோட விலை ரொம்ப அதிகமாயிருது அப்படின்னு வச்சுக்குவோம். அப்போ அந்த இப்போ விலை நான் அதுக்கு ஒரு கிலோவுக்கு வந்து நான் ஒரு 300 ரூபாய் அப்படின்னு சொல்லி நான் விற்கிறேன் அப்படின்னா அதோட 300 ரூபாய் நான் வாங்கி நான் யார்கிட்ட கொடுக்குறேன் ஆர் லைக் அதை எப்படி நான் பங்கு பிரிக்கிறேன் அப்படின்றதுலதான் வந்துட்டு கேபிட்டலிசம் வந்து ரொம்ப மாறுது. இப்போ அது என்ன சொல்லுது, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன். இங்க வந்து மாம்பழத்துக்கு வந்து ஒரு டிமாண்ட் இருக்குன்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன் அப்படின்றதுனால அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக எனக்கு வந்துட்டு அந்த ப்ராஃபிட் வந்து நான் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுக்குது அந்த இடத்துல.
ஓகே. நான் மாம்பழத்தை எங்க இருந்து வேணா நான் கொண்டு வந்திருக்கலாம். அந்த இப்ப நான் வேற யார்கிட்ட இருந்தா நான் வாங்கினேன் அப்படின்னா அவங்களுக்கு நான் இந்த ப்ராஃபிட்டை வந்து பிரிச்சு திரும்ப கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அந்த கேப் வந்துட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஐடென்டிஃபை பண்ணதுக்காக எனக்கு வந்துட்டு அந்த இடத்துல ஒரு பிரீமியம் இருக்கு அப்படின்றது. ஸோ இப்போ இதனால அது என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஐடென்டிஃபை பண்ணி நான் இன்னும் அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண எனக்கு வர காசு எல்லாத்தையும் அது என்னோட உழைப்பா நான் எடுத்துக்கலாம் அப்படின்றதுதான் வந்துட்டு நம்ம நிறைய விஷயங்களை இங்க ரொம்ப சிம்பிளிஃபை பண்றோம். பட் அந்த பேசிஸ் வந்து இதுதான் இருக்கு. பட் வந்து எப்படி பார்த்தாலும் வந்து கேபிட்டலிசம் வந்து எல்லாருக்குமே பொது தானே. யார் வேணா வந்து கேபிட்டலிசம் யூஸ் பண்ணலாம். எப்படி சொல்றது, நீங்க யாருங்கிறத பொறுத்து வந்து ரூல்ஸ் டிஃபைன் ஆகப்படுறது இல்ல. அப்போ வந்து ஈக்குவாலிட்டி ப்ரொமோட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியும். ஏன் வந்து இன்இக்வாலிட்டி அப்படின்னு சொல்றோம்? ஆக்சுவலா இதுதான் வந்து அதோட தியரிட்டிக்கல் ப்ராமிஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஆன் பேப்பர் அது என்ன சொல்லுதுன்னா, இப்ப நீங்க சொல்ற எல்லாத்தையுமே நம்ம அதை ஆர்கியூ பண்ணலாம். யார் வேணா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம், யார் வேணா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து தே கேன் டேக் அட்வான்டேஜ் ஆஃப் இட் அப்படின்னு சொல்லலாம். ஆனா ரியல் லைஃப்ல வந்து அப்படி நடக்கிறது கிடையாது. நம்ம ஒரு சிஸ்டம்குள்ள தானே இருக்கோம், நம்ம ஒரு சொசைட்டிக்குள்ள நம்ம இருக்கணும். அந்த சொசைட்டிக்குன்னு சில கேரக்டர்ஸ் இருக்கு, கரெக்டா? இப்போ ஒரு இன்இக்வாலிட்டின்றது வந்து ஏற்கனவே இருக்கு. அண்ட் இப்போ அந்த கேபிட்டலிசம்ன்ற சிஸ்டம் வந்து அந்த இன்இக்வாலிட்டிய ஒரு டிஃபால்ட்டா அதிகப்படுத்துதா கம்மியாப்படுத்துதா அப்படின்றதுதான் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி. கரெக்ட். இன்னைக்கு இந்த எபிசோடோட எப்படி சொல்றது, அதான் நம்ம சர்ச் பண்றோம், அதுதான் இன்னைக்கு பேசுறோம் நம்ம. இந்த எபிசோட அவுட்கம் வந்து கேபிட்டலிசம் வந்து இன்இக்வாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணதா ரெடியூஸ் பண்ணதாங்கிறதா இருக்கும். கரெக்ட். இப்போ பல விதங்களை நம்ம எடுத்து பார்க்கும்போது வந்துட்டு அதுக்கான ஒரு ரொம்ப கிளியரா ஒரு ஆன்சர் நமக்கு தெரிய வருது. அதை ஐ திங்க் நம்ம வேற வேற எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து வேற வேற கோணங்கள் எடுத்து நம்ம அதை பேசலாம். இப்போ ஒரு கம்பெனின்னு ஒண்ணு வச்சுக்கோம். அந்த கம்பெனி வந்து நம்ம சொன்ன மாதிரி சில இன்புட்ஸ் எடுத்து சில அவுட்புட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுக்குன்னு சில டூல்ஸ் வேணும், அதுக்கப்புறம் சில லேபர் வேணும். அதுக்கு முதல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று வேணும். இப்போ அந்த டூல்ஸை வந்து ரெடி பண்றதுக்கு, இல்ல ஒரு ஃபேக்டரி ரெடி பண்றதுக்கு, இல்ல ஒரு கடை வைக்கிறதுக்கு, இந்த மாதிரி வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டார்டிங்ல தேவைப்படுது. இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து யாரால பண்ண முடியுதோ அவங்க தான் வந்துட்டு இந்த ப்ராஃபிட்டை அதிகமா வாங்குவாங்க. சோ இப்போ வந்துட்டு என்கிட்ட வெல்த் ஏற்கனவே இருக்கு அப்படின்னா, ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இருக்கு. இப்போ என்கிட்ட ஒரு நிலம் இருக்கு. இப்ப அந்த நிலம் இருக்கும்போது என்னால என்ன பண்ண முடியுது, அந்த நிலத்து மேல ஒரு கடையை கட்டி அந்த நிலத்தையே மேபி நான் வந்துட்டு மார்கேஜ் கூட வச்சு என்னால அதுக்கு ஒரு லோன் வாங்க முடியும். வாங்கி இப்ப நான் அந்த கடையை கட்டிடுறேன். அந்த கடையை கட்டினா என்னால வியாபாரம் பண்ண முடியும். இப்ப நான் சில பேர் அங்க வந்து வேலைக்கு வைப்பேன். அந்த வேலைக்கு வைக்கிறவங்க தான் வந்துட்டு ஆக்சுவலா பொருளை விற்பாங்க. ஆனா அந்த பொருளை விற்கிறவங்களுக்கு வந்துட்டு சம்பளம் தான் கிடைக்குமே தவிர லாபம் எல்லாமே எனக்கு தான் கிடைக்கும். ஸோ இப்போ இது மூலமா என்ன நடக்குது அப்படின்னா, யாருக்கிட்ட வந்து வெல்த் இருக்கோ, யாருக்கிட்ட வந்துட்டு ஏற்கனவே அந்த ஒரு ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியோ இல்ல வந்து அவங்க சொத்து வச்சிருக்காங்களோ, அவங்களுக்கு வந்து ஒரு ஹெட் ஸ்டார்ட் மாதிரி ஒண்ணு கிடைக்குது. அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. இப்போ நம்ம இந்தியன் கான்டெக்ட்ல என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ஜாதியும் லேண்ட் ஓனர்ஷிப்பும் எப்பவுமே கைகூட்டி போகும். ஸோ மேல் சாதின்னு சொல்லப்படுறவங்க வந்துட்டு ஜென்ரலா லேண்ட் ஓன் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் கீழ் சாதின்னு சொல்லப்படுறவங்கள்ட்ட வந்து ஜென்ரலா லேண்ட் இருக்காது. அவங்க வந்துட்டு சம்பளத்துக்கு வேலை செய்யறவங்களா இருப்பாங்க, இல்ல கூலிக்கு வேலை செய்யறவங்களா இருப்பாங்க. அதனாலேயே வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த கேபிட்டலிசம்ன்ற சிஸ்டம் வந்து யாருக்கிட்ட வெல்த் இருக்கோ அவங்கள வந்துட்டு இன்னுமே ரிவார்ட் பண்ணுது. லாபத்தை எல்லாத்தையுமே நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி. இது வந்து ஒன் ஆஃப் த வேஸ் அந்த இன்இக்வாலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஆக்சுவலா இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த இன்ஹெரிட்டன்ஸ்ல, எக்ஸிஸ்டிங் ப்ராப்பர்ட்டில, வெல்த்ல, ஆக்சுவலா அதுக்கு முன்னாடி வெல்த்னு என்னங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கலாம். என்ன அதுவே நிறைய பேருக்கு டிஃபரெண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்கம் வேற, வெல்த்ங்கிறது வேறங்கிறதையே புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்கம்ங்கிறது மேபி நிறைய பேருக்கு ஒரே மாதிரி இருக்கலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல இப்போ படிக்க ஆரம்பிச்சுப்போம் நிறைய பேர். சில பேர் வந்து பல ஜெனரேஷன் படிச்சுட்டு இருப்பாங்க. மேபி பை சான்ஸ் ஒரே எஜுகேஷன் வாங்கி ஒரே இடத்துல வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களோட இன்கம் ஒரே விதமா இருக்கலாம். ஆனா டிஃபரன்ஸ் எங்க வரும் அப்படின்னா அவங்களோட வெல்த்ங்கிறது என்ன அப்படின்னா, லைக் என்னென்ன அசெட்லாம் அவங்க அக்யூமுலேட் ஆயிருக்கு ஓவர் ஜென்ரேஷன். இப்போ வந்து அவங்ககிட்ட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சேவிங்ஸ் இருக்கலாம், இல்ல எப்படி சொல்றது, கோல்டு இருக்கலாம், லைக் ப்ராப்பர்ட்டி, ரியல் எஸ்டேட், இது எல்லாமே இருக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து கன்சிடர்ட் அஸ் வெல்த். இங்க முக்கியமா பார்க்க வேண்டியது என்ன விஷயம் அப்படின்னா, இந்த வெல்த்ல ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து இது வந்து லைக் நார்மல் எக்கானமியோட க்ரோத் ரேட்டோட அதிகமா இருக்கும். இது வந்து எப்படி வந்து இந்த டிஃபரன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ.
அதான் நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட். என்னன்னா வெல்த்ன்றத வந்து நம்ம எதுவுமே பண்ணாமையே அதோட வேல்யூ ஏறிட்டே போகும். கரெக்ட். அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதான் சொல்ல வந்து நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. இன்கம்ன்றது வந்துட்டு நம்ம அதை சும்மா வச்சிருந்தா அதோட வேல்யூ வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். இப்ப நான் வந்துட்டு ஒரு மாசத்துக்கு 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன் அப்படின்னா, அந்த 50,000 ரூபாய் நான் வந்து எல்லா செலவு எல்லாம் போக என் கையில ஒரு 10,000 ரூபாய் பாக்கி இருக்கு அப்படின்னா, இந்த 10,000 ரூபாயோட வேல்யூ இந்த மாசத்தோட அடுத்த மாசத்தோட வேல்யூ கம்மி. ஏன்னா பணம் வைக்கும் அப்படின்னு நம்ம சொல்றதா இன்ஃபிளேஷன். கரெக்ட். ஆனா இப்ப அந்த 10,000 ரூபாயே வந்துட்டு ஒரு கோல்டாவோ இல்ல ஒரு நிலத்தோட ஒரு பங்காவோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதோட விலை வந்து நம்ம எதுவுமே பண்ணாமே அது ஏறிட்டே போகும். இப்போ இது எங்க இன்னும் பிரச்சனை அதிகமாகுது அப்படின்னா, இந்தியால வந்து இன்ஹெரிட்டன்ஸுக்கு வந்து டாக்ஸ் கிடையாது. சோ என்ன பிரச்சனை ஆகுது? இப்போ நான் இருக்கேன், நான் வந்துட்டு சம்பாதிக்கிறேன், இன்கம்ல தான் ஸ்டார்ட் பண்றோம். ஆனா நான் வந்து இந்த 10,000 ரூபாய் மாசம் மாசம் நம்ம வச்சிருந்தத நான் வந்து கோல்டு வாங்குறேன்னு வச்சுக்கோம். ஏன்னா இந்தியாவில் வந்துட்டு ஒரு பாப்புலர் ஃபார்ம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கோல்டு தான். ஸோ இப்போ அந்த கோல்டில் நான் போட்டு வைக்கிறேன். இப்போ வந்து நான் என்னோட காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்னோட குழந்தைங்களுக்கு வந்து நான் அதை எழுதி வச்சுட்டு போனேன் அப்படின்னா அவங்க அதுல வந்துட்டு டாக்ஸே கட்ட தேவையில்லை. ஆனா அதோட வேல்யூ மட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். கரெக்ட். ஸோ இப்போ இந்த பெனிஃபிட் இப்போ நான் வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு போற பெனிஃபிட்டை வேற யாரோ ஒரு ஃபேமிலி அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு ப்ரிவிலேஜ்ல இருந்து வரல அப்படின்னா அவங்க வந்து அப்ஜெக்டிவா எதுவுமே பண்ணாமே அந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜை வந்து அவங்க அந்த அந்த இனிக்வாலிட்டி அங்க இருக்கு. அவங்களோட அந்த வெல்த் பிளஸ் அதோட ரிட்டர்ன் ஆன் அந்த அதோட ரேட். இப்போ வந்து இப்ப நான் ஒரு வெல்த் சேர்த்து வச்சுட்டு இருக்கேன், ஒரு 30 வருஷம் கழிச்சு நான் என்னோட பையனுக்கோ பொண்ணுக்கோ கொடுக்க போறேன் அப்படின்னா ஓவர் தி பீரியட் ஆஃப் டைம் இதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கான டாக்ஸ் நம்ம கட்டுறது கிடையாது. கரெக்டா? ஸோ எல்லாமே எப்படி சொல்றது, இன்க்ரீசஸ் டு தி இன்இக்வாலிட்டி. ஆமா. இப்போ இன்னொன்னு என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்ப அந்த வெல்த் இருக்குல்ல, இப்ப அந்த வெல்த் வந்து நம்ம ஒரு நிலம்னு வச்சுக்கோமே. இப்ப அந்த நிலத்துல வந்து நான் ஒரு கடை வைக்கிறேன். இப்ப அந்த கடையில இருந்து எனக்கு மாசம் ஒரு 1 லட்சம் ரூபாய் வருதுன்னு வச்சுக்கோம். இப்போ வேற ஒருத்தர் வந்து அவங்கள்ட்ட அந்த நிலம் இல்ல, ஏன்னா அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு எழுதி வச்சுட்டு போல அப்படின்னு வச்சுக்கோம். அவங்க வந்து அந்த கடைக்கு வந்து ஒரு இடத்த ரெண்டுக்கு எடுக்கிறாங்க. இப்ப அந்த ரெண்டுக்கு எடுத்து அவங்க கடைக்கு வைக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கும் வந்து அந்த கடையில வந்து 1 லட்சம் ரூபாய் வருது அப்படின்னா இந்த ரெண்டு சிச்சுவேஷனும் ரெண்டு இப்ப நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்கு? 2 கடை இருக்கு, 2 கடையிலும் சிமிலரான பொருட்கள் தான் விற்கிறாங்கன்னு வச்சுப்போம். ஒரே அளவு தான் பிசினஸ் நடக்குதுன்னு வச்சுப்போம். 2 பேரும் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் கேஸ்ல இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த நிலமும் அதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. அவங்களுக்கு எந்த லைபிலிட்டியும் இல்லை. அதனால வந்துட்டு அந்த 1 லட்சம் ரூபாய் அவங்க சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா என்னெல்லாம் அவங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் இருக்கோ அதெல்லாம் போக பாக்கி இருக்கிற காசு எல்லாமே வந்துட்டு அவங்க கையில தான் இருக்க போகுது. இப்போ இந்த செகண்ட் கடைக்கும் ஃபர்ஸ்ட் கடைக்கு இருக்கிற எக்ஸ்பென்சஸ் எல்லாமே இருக்கும். ஆனா அவங்களுக்கு வந்து அந்த நிலத்தோட அப்ரிசியேஷனும் இருக்காது, வேல்யூ அப்ரிசியேஷனும் இருக்காது. அவங்க வந்து அதுக்கு ரெண்ட் வேற கட்டணும். பாதி நேரம் வந்து அந்த முத கடை வச்சிருக்கிறவங்களுக்கு தான் அவங்க ரெண்ட் கொடுப்பாங்க. அதனால அங்க வந்து ரொம்ப ஒரே மாதிரி இருக்கிற சிச்சுவேஷன்ஸ் கூட வந்து ஒரே மாதிரி கிடையாது. இன்ஃபேக்ட் வந்து எவ்வளோ கேபிட்டல் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கோ, ஆல்சோ சோஷியல் கனெக்ஷன் சொல்லுவாங்கல்ல, சோஷியல் கேபிட்டல் அதிகமா இருக்கோ வந்து வில் பி அவேர் ஆஃப் மோர் பாசிபிலிட்டிஸ். இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்ட், இப்போ லேண்ட் வந்து என்ன சொல்றது, கிட்டத்தட்ட நாட் அ பெஸ்ட் மெத்தட் ஆஃப் இன்வெஸ்டிங் அப்படின்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட. ஓகேவா? ஸோ அதுக்கு ஆல்டர்னேட் மெத்தட் என்ன, பாண்ட்ஸா இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான நாலேஜே வந்து அந்த சோஷியல் கேபிட்டல் தானே. இப்போ வந்து நான் வந்து ஆல்ரெடி ஃபியூ ஜெனரேஷன்ஸா எங்க ஃபேமிலியில படிச்சிருக்காங்க அப்படின்னா இது எனக்கு கைட் பண்றதுக்கு ஆளுங்க இருப்பாங்க. ஸோ இங்கதான் வந்து லைக் இந்த அதர் இன்டர்செக்ஷன்ஸ் கம் இன்டு ப்ளேன்னு நினைக்கிறேன். இப்போ கேஸ்ட் ப்ரிவிலேஜ் எப்படி வந்து எஃபெக்ட் ஆகுது இங்க இங்க லிங்க் ஆகும்னு நினைக்கிறேன் நான். கரெக்ட். அதாவது எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணும்போது வந்துட்டு வேல்யூ குறையும் போது அதை எடுக்கக்கூடாது அப்படின்றது. அந்த எடுக்கக்கூடாதுன்றது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இப்போ நம்ம எல்லாருமே அதை நோட் பண்ணிருப்போம். வந்தப்போ வேல்யூ எல்லாம் பயங்கரமா இறங்கிட்டே போயிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த கான்பிடன்ஸ் வந்துட்டு நம்ம சர்க்கிள்ஸ்ல யாராவது ஒருத்தர் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து நமக்கு வேலிடேஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க, உன்னோட வேல்யூ கம்மியா இருக்கு ஆனா எடுக்காத அப்படின்னு. ஆனா அது இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்டரா இருக்கும்போது வந்துட்டு நான் போட்ட காசு நான் போட்டதோட ரொம்ப வேல்யூஷன் கம்மியாயிட்டே போகுது,
ம். எடுத்துடணுமோ அப்படின்ற அந்த இன்செக்யூரிட்டி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். கரெக்ட். அதே மீறி உங்களுக்கு வந்து இப்ப ரொம்ப வெல்த் இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு சர்ப்ளஸ் தான் வந்து நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஆனா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து அவங்களோட லைக் மேஜர் சேவிங்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் ரிஸ்கா இருக்கும். கரெக்டா? அவங்களோட ஆமா. சர்ப்ளஸ்ல கொஞ்சம் குறையுது அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஆனா வந்து என்னோட மொத்த சேவிங்ஸுமே வந்து பாதி ஆக போகுது அப்படின்னா பயந்து நான் எடுத்துருவேன்ல இன்வெஸ்ட்மெண்ட்ல. கரெக்ட். ஆமா. அண்ட் இன்னொன்னு அந்த சர்ப்ளஸ் அதிகமாக அதிகமாக நம்ம மோர் ரிஸ்கியர் ஃபார்ம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ப்ரிஃபர் பண்ணுவோம். கரெக்ட். அதேதான். ஸோ இப்போ என்னோட மெயின் சேவிங்ஸே நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ல போட போறேன் அப்படின்னா நான் ரிஸ்க்கை குறைக்கணும்னு தான் பார்ப்பேன். ம். அண்ட் ரிஸ்க்கும் ப்ராஃபிட் பர்சன்டேஜும் யூஸ்வலா லிங்க்டா தான் இருக்கும். கரெக்ட். அதனால வந்துட்டு இதெல்லாம் நம்ம பேசிக்கா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கே திரும்ப எடுத்துட்டு போனோம் அப்படின்னா நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்றது வந்துட்டு நம்ம ஜென்ரலா ஒரு காஸ்ட் ப்ரிவிலேஜ்ல இருந்து வரும்போது இந்த கேபிட்டலிசம்ன்ற சிஸ்டம் வந்து நம்மள என்ன பண்ணுது, இன்னும் நமக்கு அட்வான்டேஜ் கொடுத்துட்டே போகுது. கரெக்ட். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா டாக்ஸேஷன் இருக்குல்ல. இப்ப நீங்க வாங்குற இன்கம்க்கு வந்து உங்க சேலரிக்கு வந்து இன்கம் டாக்ஸ் கட்டுறீங்க. எவ்வளவு சேலரி உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ அதை பொறுத்து உங்களோட இன்கம் டாக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஆனா இந்த கேபிட்டலுக்கு வந்து அப்படி கிடையாது. கரெக்டா? அதனால இதுவுமே ஆட்ஸ் டு தி இன்இக்வாலிட்டி. ஆமா. இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸே இல்ல அப்படின்னு சொல்றீங்க நீங்க இந்தியால? இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் கிடையாது, பட் நம்மளோட ஓன் இதுக்கு டாக்ஸ் இருக்கு. அந்த லாங் டர்ம் கேபிட்டல் கெயின்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு வந்துட்டு டாக்ஸ் இருக்கு. ஆனா அந்த டாக்ஸ் வந்து இன்கம் டாக்ஸோட கம்மி. ஓகே ஓகே ஓகே. ஆல்சோ அதுலயுமே நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆமா ஆமா. அது ஜென்ரலா இது பண்ணுவாங்க, ஒரு ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி மாதிரி பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு வருஷமும் ஒரு எக்ஸம்ஷன் இருக்கும். அந்த எக்ஸம்ஷனுக்கு கீழே மட்டுமே வித்ட்ரா பண்ற மாதிரி பண்ணுவாங்க. ஓகே. ஸோ பணக்காரன் ஆகணும்னா பணக்கார அப்பா அம்மா இருந்தால் தான் முடியும் அப்படிங்கிறீங்க. அதுதான் ஈஸியஸ்ட் வழி. அப்படி இல்லைன்னா சாமியார் ஆயிரணும். ஆமா. அப்போ நம்ம என்ன வேணா சொல்லலாம், எல்லாரும் காசு கொடுப்பாங்க, கொடுக்குற காசு எல்லாத்தையும் நம்ம எங்க வேணா இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்போ இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஆமா. ஆனா பண்றதுக்கு காசு இருக்கும்ல. டாக்ஸ் எக்ஸம்ஷனோட பண்ணலாம்ல, நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம்ல. கரெக்ட். ஏதோ கண்ட்ரிலாம் கூட ஆரம்பிக்கலாமா? ஆமா, அதுவும் பண்ணலாம். கரெக்ட். இப்போ இந்த இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ்ல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இந்த இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் இல்லாததுனால என்னால என்னோட குழந்தைகளுக்கு வந்து நான் அக்யூமுலேட் பண்ண வெல்த் எல்லாத்தையுமே அப்படியே கொடுக்க முடியும். இப்போ அதை நான் கொடுத்துட்டதுனால அதை அவங்க ரிசீவ் பண்றவங்களும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம அதை அப்படியே ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. கரெக்டா? இப்போ இந்த இடத்துல ஒரு டாக்ஸ்ன்றது ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னா அந்த டாக்ஸை வந்து கவர்மெண்ட் எடுத்துக்கும். அது கவர்மெண்ட் வந்து சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்ல அதை இன்வெஸ்ட் பண்ணலாம். அதன் மூலமா வந்து நமக்கு ஒரு ரீடிஸ்ட்ரிபியூஷன் மாதிரி ஒண்ணு நடக்கும். கரெக்ட். அட்லீஸ்ட் சம் லெவல் ஆஃப் ரீடிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும். கரெக்ட். ஆனா இப்போ இந்த இடத்துல அந்த இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ்ன்றது இல்ல அப்படின்றதுனால அந்த ரீடிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஒரு வாய்ப்பே கிடையாது. அந்த சொத்து வந்து ஒரு பர்டிகுலர் குரூப்புக்குள்ளேயே அப்படியே போயிட்டு இருக்கு. அதை வந்து திருப்பி நம்ம பிரிச்சு கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லாம போயிடுச்சு. இப்போ அந்த டாக்ஸ் நம்ம கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணோம்னு வச்சுக்கோங்க, இந்த இப்போ யாரெல்லாம் வெல்த் ஓனிங் காஸ்டா இருக்காங்களோ, ஜெனரலா லேண்ட் ஓனிங் காஸ்டா இருக்கிறவங்க அதை சிவியரா எதிர்ப்பாங்க. கரெக்ட். இப்ப அம்பானி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அம்பானியோட சன்னுக்கு அவரோட வெல்த் கொடுக்கணும் அப்படின்னா அவரோட வெல்த்ல இத்தனை பர்சன்ட், ஃபார் எக்ஸாம்பிள் 10% வச்சுக்கலாமே, 10% நான் நீங்க டாக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிச்சு கவர்மெண்ட் அப்படின்னா எத்தனை பில்லியன் அவர் கட்டணும்? ஆமா. அஃப்கோர்ஸ் அவர் வந்து லாபி பண்ணி தடுக்க தானே பாப்பாரு. கண்டிப்பா. அவர் கட்டுற டாக்ஸே ப்ராபப்லி சோ மெனி சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அப்படி மேபி யாருக்கு தெரியும், மேபி சோ மெனி இயர்ஸ்க்கு வந்து ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கலாமா இருக்கும். நிறைய எல்லா குழந்தைங்களுக்கு அவ்வளவு காசு வச்சுக்க வாய்ப்பு இருக்குது. ஆமா. ஹெல்த் கேர் எது வேணா பண்ணலாம் அதுல இருந்து. ஆமா. இந்த டாக்ஸிங் தி ரிச் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது வந்து அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அது வந்து will it be an effective way to even out the wealth distribution? எக்ஸாக்ட்லி. அது வந்து sufficient மெத்தடா அப்படிங்கறத சொல்லுங்க. அதாவது இந்த டாக்ஸிங் தி ரிச்ன்றது வந்து எப்பவுமே அது ஒரு வர கான்செப்ட் தான். இப்போ இந்த டாக்ஸ் எப்படி வந்துட்டு அந்த வெல்த்ன்றது கூட இன்இக்வாலிட்டி இருக்கு அப்படின்றத பிரிச்சு கொடுக்கறதுக்கு பத்தி பேசும்போது இன்ஃபேக்ட் வந்து அது ரொம்ப எஃபெக்டிவா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படி அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு கோடீஸ்வரன் வச்சுக்கோமே, இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த 10% டாக்ஸ் நான் வந்துட்டு இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸா பே பண்ணணும் அப்படின்னா என்கிட்ட இருந்து அதை வாங்குற என்னோட குழந்தைகள் வந்து 10 lakhs பே பண்ணணும். கரெக்டா? இப்போ நான் ஒரு கோடீஸ்வரனா இருந்தேன் அப்படின்னா நான் வந்து அவங்களுக்கு பண்ணி கொடுக்குற வசதியில அவங்களுக்கு 10 lakhsன்றது மேபி பெரிய காசா தெரியாம இருக்குமோ என்னவோ,
எப்பவுமே அது ஒரு வழக்கத்துல நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. கரெக்டா? அவங்க 1 கோடி ரூபாய் வாங்குறாங்க. அவங்க வந்து அதை திரும்ப அதோட வேல்யூ அதிகமாக தான் போகுது. அதனால ஒரு சைடுல ஒரு 10 லட்சம் ரூபாய் அது டாக்ஸ் கட்டுறதுல வந்துட்டு ஒரு இல்ல என் சொத்தே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி நினைக்கிற அளவுக்கு பெரிய இது கிடையாது. கரெக்ட். ஆனா இப்ப அந்த 10 லட்சம் ரூபாய்க்கு வந்துட்டு நிறைய வேல்யூ இருக்கு. அதை நம்ம தனிப்பட்ட முறையில எடுத்து பார்த்தோம்னா. ஆனா இப்ப இதையே நம்ம வந்துட்டு ரொம்ப 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 பணக்காரங்களா இருக்காங்களே, அவங்க இதை நம்ம எப்பவுமே 1000 கோடி 10,000 கோடின்னு வச்சிருக்காங்க. ஒருத்தன் 10,000 கோடி சொத்து வச்சிருக்கான் அப்படின்னா அதுல வந்து 1000 கோடி அவன் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸா பே பண்ணணும். அந்த 1000 கோடியை வச்சு நம்ம என்னெல்லாம் செய்ய முடியும். ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு அதுக்கு எதிராக லாபி பண்றதுக்கு நீ சேர்த்து வச்ச காசு எல்லாத்தையும் உன் குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது நீ ஏன் வந்து கம்மியா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க. பட் ஆனா நம்ம பார்த்த கால்குலேஷன் படி ஒருத்தவங்க ஒரு கோடீஸ்வரனா இருந்தா கூட வந்துட்டு அது அவ்வளவு பெரிய காசு கிடையாது. ஆனா அந்த ரொம்ப அதிக காசு வச்சிருக்கிறவங்க வந்துட்டு இப்படிதான் லாபி பண்றாங்க சென்டிமெண்ட்டை. ஸோ அது இல்லாம ஒரு ரிச் பீப்புள் டாக்ஸ் அப்படின்னு சொல்றது இல்லை. அந்த ரிச் பீப்புள் டாக்ஸ்ன்னு சொல்றது எப்பவுமே வந்துட்டு வெல்த் டாக்ஸும் இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் தான் சொல்லுவாங்க. இப்ப அது ஒரு நல்ல மெஷரா இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஆனா வந்துட்டு அந்த சிஸ்டம் அதை எப்பவுமே விடாது. நம்ம இன்னொரு டைரக்ஷன்ல இத பார்க்கணும் அப்படின்னா இப்ப கேபிட்டலிசம் அப்படின்றது வந்துட்டு கொஞ்சம் மாறிட்டே தான் இருந்திருக்கு ஓவர் பீரியட் ஆஃப் டைம். ஆனா இந்த மில்டன் ஃப்ரீட்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்திருக்காரு. அவரு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருந்தாரு. அவர் எஸ்ஏ ஆக்சுவலா அந்த எஸ்ஏ வந்து ரொம்ப பாப்புலரா இது. அந்த மெயின் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா the social responsibility of a company to its shareholders is to maximize profits அப்படின்னு. ஸோ ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்றது மட்டும்தான் வந்து ஒரு கம்பெனியோட மூல கருவில் இருக்கிற பர்பஸே அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஆனா எல்லா கம்பெனியுமே வந்து we value our people, we value எப்படி சொல்றது சொசைட்டிக்காக தான் பண்றோம், we make a difference சொல்றாங்களே. அதெல்லாம் அவங்க சொல்றாங்க. ஆனா அவங்க எதுக்காக சொல்றாங்க அப்படின்றது வந்து நம்ம போக போக அதை பத்தி டீட்டெயில்டா பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ப்ராஃபிட் வந்து மேக்ஸிமைஸ் தான் பண்ணணும் அப்படின்றதுனால அவங்க வந்து எல்லா விதமாவுமே வந்து எப்படி காஸ்ட்டை கம்மி பண்ணலாம், எப்படி வந்துட்டு நம்ம அந்த மார்ஜினை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றதுதான் அவங்களோட கோலா இருக்கு. இப்போ இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது நம்ம மார்க்கெட்டிங் வந்து ஏன் முக்கியமானது அப்படின்றது வந்து ரொம்ப தெளிவா தெரியுது. ஏன்னா நம்ம நிறைய இடங்கள் மூலமா என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம பொருட்களை வாங்குறவங்க வந்து எப்பவுமே ஒரு லாஜிக்கலான ஒரு டெசிஷன் எடுக்கிறது கிடையாது அப்படின்றது. அவங்களோட எமோஷன்ஸை வந்து நம்ம ப்ளே பண்ணலாம் அப்படின்றதுதான் மார்க்கெட்டிங்கோட ஒன் ஆஃப் த கோர் இதுவே. ஸோ இப்போ ஒரு கம்பெனி வந்து ஒரு நல்ல கம்பெனி, அவங்க வந்து ரொம்ப ஒரு ஒழுக்கமான கம்பெனி அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுச்சு அப்படின்னா நம்ம அவங்கள்ட்ட வந்து வாங்குறதுக்கு இன்னும் விருப்பப்படுவோம். அதுவே வந்து இது ஒரு ஒழுக்கம் இல்லாத கம்பெனி, இவங்க வந்து இவங்களோட வேலை செய்யறவங்க நல்லாவே ட்ரீட் பண்ணது கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு ஒப்பீனியன் இருந்துச்சு அப்படின்னா அந்த கம்பெனிகிட்ட இருந்து வாங்குறதுக்கு நம்ம விருப்பப்பட மாட்டோம். அதனால இப்போ அது ஒரு இன்னொரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்கும். அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன அப்படின்னா ஃபாலோ த லெட்டர் ஆஃப் த லா பட் நாட் த ஸ்பிரிட் ஆஃப் த லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஒரு லா ஒன்று இருக்கு, இல்லை ஏதோ ஒரு ரெகுலேஷன் ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னா அது உண்மையாவே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நம்ம பண்றோமா, இல்லைன்னா வந்து கணக்காட்டுறதுக்காக பண்றோமா அப்படின்றது. ஓகே, இந்த டைவர்சிட்டி மாதிரி சொல்றீங்க. டைவர்சிட்டி இனிஷியேட்டிவ் எங்க கம்பெனில வந்து 30% வந்து இன்டர்நேஷனலி டைவர்ஸ் பீப்புள் இருக்காங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் அந்த மாதிரி வரும் சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. சோ இந்த இடத்துல எல்லாம் வந்து அவங்க என்ன பண்றாங்க, நாங்க ரொம்ப ஒழுக்கமா ஒரே நிமிஷம் வந்து இந்த கரியர் பேஜஸ் எல்லாம் பாத்திருக்கீங்களா? எந்த கம்பெனியோட கரியர் பேஜ்னாலுமே இப்ப ஜெர்மன் கம்பெனிஸே எடுத்துக்கோங்களேன், கிட்டத்தட்ட 95% வந்து ஜெர்மன்ஸ் தான் இருக்காங்க அப்படின்னாலுமே அவங்களோட கரியர் பேஜ்ல கரெக்டா வந்து டிஃபரெண்ட் எத்னிசிட்டி இருக்கவங்க எடுத்து போட்டுருவாங்க. கண்டிப்பா. ஆமா, அதாவது அதுல வந்துட்டு 50-50 ரெப்ரசன்டேஷன் இருக்கும். ஆமா, கரெக்ட். கம்பெனிக்குள்ள இருக்கா, அப்படியே கம்பெனிக்குள்ள இருந்தா கூட அதோட ஹையர் லெவல்ஸ்ல இருக்கா அப்படின்னு பார்த்தா இருக்காது. டெசிஷன் மேக்கிங் சைடு வந்து அவங்க அந்த டெசிஷன் மேக்கிங் பவர், டெசிஷன் மேக்கிங் ரோல்ஸ்ல அவங்கள அப்பாயிண்ட் பண்றாங்களா, அங்க டைவர்சிட்டிக்கு அவங்க மதிப்பு கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டா எப்பவுமே கம்மியா தான் இருக்கும். கரெக்ட். இந்த
இப்ப எப்படி சொல்றது, ஜெண்டர் இன்இக்வாலிட்டியுமே இது பெரிய மேட்டர்ல. இப்ப ஓவரால் எம்ப்ளாயீஸ்ல வந்து 20% 25% நாங்க வந்து விமன் ஹையர் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் டிசிஷன் மேக்கர்ஸ்ல, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல, அங்கெல்லாம் வந்து எக்ஸிக்யூட்டிவ்ஸ்லாம் வந்து விமன் கவுண்டே ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படிங்கிறது லைக் இட்ஸ் நோன் திங். கரெக்ட். இது ஆக்சுவலா இன்னொரு ரொம்ப நல்ல பாயிண்ட். ஏன்னா நம்ம இந்த டைரக்ஷன்லயும் பார்க்கலாம் கேபிட்டலிசம் வந்து அதோட வேலையை எப்படி காமிக்குது அப்படின்றது. ஏன்னா இப்போ நம்ம ஒரு சொசைட்டி, திரும்ப நம்ம சொசைட்டிக்குள்ளதான் வந்தாகணும். ஏன்னா அதுதானே இன்ஃபுளுன்ஸ் பண்ணுது எல்லா விஷயங்களையும். நம்ம சொசைட்டில இப்ப ஜெண்டர் ரோல்ஸ்ன்றது வந்து ஏற்கனவே இருக்கு. நம்ம அதை உடைக்கணும், அதை உடைச்சு வெளியே வரணும்ன்றதான் நம்ம கோல். ஆனா அதை உடைக்கிறதுக்கு இன்னும் நம்ம அந்த ஸ்டேட்டுக்கு போகலன்றதுனால இந்த ஜெண்டர் ரோல்ஸை வந்து கேபிட்டலிசம் வந்து அதை வச்சு என்ன பண்ணுது அப்படின்னு நம்ம பார்த்தா, இப்ப திரும்ப ப்ராஃபிட்டை தான் மேக்ஸிமைஸ் பண்ணணும் அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம்ல. அப்போ ஒருத்தன் 6 மணி நேரம் வேலை பார்க்கறத விட 8 மணி நேரம் வேலை பார்த்தா பெட்டர், 8 மணி நேரம் வேலை பார்க்கறத விட 10 மணி நேரம் வேலை பார்த்தா பெட்டர். கரெக்டா? அப்போ இந்த கேபிட்டலிசம் வந்து டிஃபால்ட்டா என்ன பண்ணுது அப்படின்னா, ஒர்க்கிங் ஹவர்ஸை வந்து இன்னும் லென்தன் பண்ணுது. அதனாலதான் நாங்க போயிட்டு எல்லா ப்ரொடக்ஷன் பிளான்ட்டையும் ஏஷியால வைக்கிறோம். ஆமா, கரெக்ட். ஆக்சுவலா நீங்க சொல்லியிருந்தீங்க, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நாங்க வந்து ஃபர்ஸ்ட் சீசன்ல ஒரு எபிசோட் பேசியிருந்தோம், லைக் ஒர்க் கல்ச்சர்னு தான் நினைக்கிறேன். அதுல வந்து இந்தியால வந்து ரொம்ப நேரம் ஒர்க் பண்றோம், ஆனா யூரோப்லாம் பெட்டரா இருக்குது, இங்கெல்லாம் 8 hours ஒர்க்கிங் கல்ச்சர் தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது கரெக்டா நீங்க லைக் பேசிட்டு நம்ம பேசிட்டு இருந்தப்ப சொன்னீங்க, அதுக்கு இங்க 8 hours நீங்க ஒர்க் பண்றது காரணமே வந்து அங்க 12 மணி நேரம் ஒர்க் பண்றாங்க அப்படின்னு சொன்னீங்க. அது வந்து இன்சைட்ஃபுல்லா இருந்துச்சு ரொம்ப எனக்கு. ஆமா, ஆக்சுவலா அது நம்ம பேசுறதுல இன்னொரு ஒரு பாயிண்ட்ல நம்ம அதை பத்தி பேசலாம் நினைக்கிறேன். இப்ப இந்த ஜெண்டர் ரோல்ஸை முடிச்சிரும். இந்த ஜெண்டர் ரோல்ஸ்ல வந்து இப்ப 8 மணி நேரத்தை விட 10 மணி நேரம் வேலை பார்த்தா பெட்டர் அப்படின்னும் போது என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ப்ரிவிலேஜ் ஆஃப் ஒர்க்கிங் லாங்கர் ஹவர்ஸ் வந்து யாருக்கு ஜென்ரலா இருக்குன்னா மென்னுக்கு தான் இருக்கு. கரெக்ட். ஏன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை வச்சு சொல்லுவாங்க, செகண்ட் வந்து சேஃப்டியை வச்சு சொல்லுவாங்க. இப்ப இது காம்பைண்டா வரும்போது என்ன நடக்குது, விமனோட பார்ட்டிசிபேஷனுக்கான மோட்டிவேஷன்ஸை வந்து கம்மி பண்ணுது இந்த இடம். ஸோ இப்போ இது நம்ம யோசிச்சு பார்த்தா என்ன நடக்குது அப்படின்னா, இது அவங்களோட பார்ட்டிசிபேஷன் ரேட்டையே கம்மி பண்ணுது. ஒரு 6 hours ஒர்க் பண்றது இஸ் நாட் அ ஃபீசிபிள் ஆப்ஷன் எனிமோர் அப்படின்ற மாதிரி. அண்ட் இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, இப்போ லட்சே ஒரு ஃபேமிலி இருக்கு, அந்த ஃபேமிலியில ஒரு புது குழந்தை ஒண்ணு வருது அப்படின்னா, அந்த குழந்தை யாரோ ஒருத்தர் கண்டிப்பா பார்த்துட்டு தான் ஆகணும். இப்போ அந்த மதர் இருக்காங்க, அந்த மதர் வந்து வேலைக்கு வரணும் அப்படின்னு இருக்காங்க அப்படின்னா, இப்ப அந்த குழந்தைய பாத்துக்கிறதுக்கு நம்ம ஒரு சப்போர்ட் சிஸ்டம் கொடுக்கணும். ஆனா இப்ப இந்த சப்போர்ட் சிஸ்டம் கொடுக்கறதுக்கு வந்து செலவு பண்ணணும். அந்த செலவு பண்ணா ப்ராஃபிட்டுக்கு வந்து நம்ம எடுக்கிற மாதிரி தானே. அப்போ ஜெண்டர் ரோல்ஸையும் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுது. அதே சமயம் வந்து அவங்க அந்த லேபர் ஃபோர்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண வரும்போது அந்த ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட்டையும் அது கொடுக்க மாட்டேங்குது. நான் நினைச்சிட்டு இருந்தேன், நான் ஒரு 2 எபிசோட் முன்னாடி அந்த மென்ஸ்ட்ருவேஷன் எபிசோட்ல தான் பேசிட்டு இருந்தோம், இதே தான் பேசிட்டு இருந்தோம். கரெக்டா வந்து என்னோட கொலீக் ஒருத்தவங்க வந்து மெட்டர்னிட்டி லீவுக்கு அப்புறம் வந்திருக்காங்க. அவங்க வந்து 40 hours ஒர்க்கிங் கான்ட்ராக்ட், பட் 40 hours அவங்களால ஒர்க் பண்ண முடியாது, பிகாஸ் வந்து குழந்தைய பாத்துக்கணும். ஸோ 28 hours ஒர்க் பண்றாங்க. இப்போ வந்து எங்க கம்பெனில ஒரு சைல்ட் கேர் ஆப்ஷன் இருக்கு, அவங்க வந்து அங்க டே கேர் இருக்குது கம்பெனிலேயே அப்படின்னு, அந்த குழந்தைய மேபி இங்க விட்டுட்டு 8 hours ஒர்க் பண்ண முடியும் அவங்களால. அது முடியாது, அவங்க வந்து குழந்தைய பாத்துக்கணுங்கிறதுக்காகவே வந்து அவங்களால வந்து 28 hours ஒர்க் பண்ண முடியுது. ஸோ இட் அகைன் கம்ஸ் டு த கம்பெனில. நீங்க சொல்ற மாதிரி அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த ஃபெசிலிட்டி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா there wouldn't be any difference between a man and a woman there. அப்படி சொல்றேன். இப்ப நம்ம இந்த ஜெண்டர் பே கேப் அப்படின்ற மாதிரி கான்செப்ட் நம்ம பேசுவோம்ல, இது வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா அவங்களால 40 hours ஒர்க் பண்ண முடியும் அந்த சப்போர்ட் சிஸ்டம் இருந்துச்சுன்னா. கரெக்ட். ஆனா அந்த சப்போர்ட் சிஸ்டம் இல்லாதனால அவங்க கம்மியா ஒர்க் பண்றாங்க, அதனால அவங்களுக்கு பே கம்மியா வருது. அதனால வந்து ஈக்குவலி ஸ்கில்டு 2 பேர் இருந்தா கூட one person earns lesser than the other person. ஆமா, இன் அடிஷன் இப்போ நான் வந்து 5 years ஒர்க் பண்றேன், அவங்களும் 5 years ஒர்க் பண்றாங்க. ஆனா அந்த 5 yearsல ஒரு 1 year or 1.5 years இங்க வந்து மெட்டர்னிட்டி லீவ் கொஞ்சம் லாங்கா எடுத்துக்கலாம் வச்சுக்கோங்களேன். ஸோ 3.5 years தான் எஃபெக்டிவ்லி ஒர்க் பண்ணிருக்காங்க, 1.5 year வந்து மெட்டர்னிட்டி லீவ்ல இருக்காங்க அப்படின்னு. நீ 1.5 year மெட்டர்னிட்டி லீவ்ல இருந்தல, அதனால உனக்கு வந்து இந்த இன்க்ரிமெண்ட் கிடையாது, உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எஃபெக்டிவ்லி கவுண்ட்ஸ் ஒன்லி as 3 years, அதனால நீ அடுத்த வேலைக்கு போறப்ப இவ்வளவுதான் கொடுக்க முடியும். இது எல்லாமே வந்து ஆட் டு த பே கேப்ல இந்த மாதிரி 2 குழந்தை வர்றப்ப இது எல்லாமே ஆட் ஆகிட்டே போகுது இல்ல, அதுதான் இதுவும் ஆல்சோ ஆட் டு த ஜெண்டர் பே கேப். ஆமா, இப்போ இதுல என்ன ஆகுது அப்படின்னா, இது ஒரு மெரிட் ப்ராப்ளமா அப்படின்ற மாதிரி சில பேர் அதை கேட்கலாம். உண்மையாவே அவங்க 3 வருஷம் தானே ஒர்க் பண்ணிருக்காங்க, வேற இன்னொருத்தவங்க வந்துட்டு 5 வருஷம் ஒர்க் பண்ணிருக்காங்கல்ல அப்படின்ற மாதிரி கேட்கலாம்.
பட் ஆனா நம்ம அந்த டைரக்ஷன்ல நம்ம போகணுன்றதுக்கு வந்துட்டு ஒரு அவசியம் இல்லை. அது ஏன் அப்படின்னா இப்போ அந்த 3 வருஷம் ஈக்குவலண்டா ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்க கூட கம்பேர் பண்ணாலே இவங்க டிஸ்அட்வான்டேஜ்ல தான் இருக்காங்க. அது கரெக்ட். எஃபெக்டிவ் டியூரேஷன் எடுத்து நம்ம பார்க்கும்போது, ஏன்னா வந்து அந்த 3.5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க ஆர் ஸ்டில் ஏபிள் டு ஒர்க் ஃபார் 40 hours a week. அண்ட் இப்போ அந்த 3.5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அது மேல வரும்போது அவங்க 5 years மார்க்கை ரீச் பண்ணும்போது அவங்க எஃபெக்டிவா மோர் நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிருப்பாங்க, விச் மீன்ஸ் அவங்க இன்னும் கொஞ்சம் அவுட்புட் கிரியேட் பண்ணிருப்பாங்க. அதனால அவங்க வந்துட்டு ப்ரொமோட் ஆவாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரக்சரலா நம்ம இந்த இடத்துல அந்த ஒரு ப்ரொமோஷனை தடுக்கிறோம். இந்த கேபிட்டலிசம்ன்ற சிஸ்டம்ல அதுக்கான ஒரு ரெக்கார்ட்ஸே கிடையாது. ஏன்னா அந்த ரெக்கார்ட்ஸ் இருக்கணும்னா அதிக செலவு பண்ணோம் அப்படின்னா ப்ராஃபிட் குறையும், ப்ராஃபிட் கம்மியாகும். அவர் மில்டன் ஃப்ரீட்மன் சொல்லிட்டு போயிட்டாரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு. அதனால வாய்ப்பே கிடையாது. இன்னொன்னு எப்படி சொல்றது, மாரலி பிஹேவ் பண்றதுங்கிறதே கிட்டத்தட்ட இல்லாம போயிரும்ல, நினைச்சாலும் பண்ண முடியாத மாதிரி ஆயிரும்ல. இப்போ வந்து யாரையாவது ஒருத்தர் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போ நீங்க சொல்ற மாதிரி இப்போ எம்ப்ளாயிஸ் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, அப்படி இல்லைன்னா ப்ராபப்ளி வந்து கன்சியூமர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏதாவது ஒரு 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 மார்க்கெட் இருக்கு, அங்க வந்து அவங்க மோனோபோலியில் இருக்காங்க அப்படின்னா, ஜஸ்ட் பிகாஸ் தே கேன் டிஃபைன் தேர் ப்ராஃபிட், அவங்க வந்து எவ்வளவு வேணா பண்ணலாம். எனக்கு வேற வேற ஒரு காம்படிஷன் கிடையாது, வேற வழியே இல்லை. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட இருக்கு. ஏதோ ஒரு மருந்து வந்து ஒரு $15 வித்துட்டு இருந்தாங்களாமா. அவங்களுக்கு காம்படிஷன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு லைக் ஓவர் வெரி ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் 1 weekல டக்குன்னு வந்து $750 கிட்ட இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்களாமா. $750 கிட்ட இன்க்ரீஸ் பண்ணாலும் he is able to sustain the business. அது என்ன அர்த்தம் அப்படின்னா, அவ்வளவு கிரிட்டிக்கலான ஒரு ட்ரக் நான் வந்து $750 இன்க்ரீஸ் பண்றது வந்து பண்ணா வந்து எனக்கு வந்து இது சொல்றது டிமாண்ட் கம்மியாகும். கரெக்டா? இப்ப நான் வந்து $10 விற்கிறேன் அப்படின்னா 10,000 பேர் வாங்குறான். ஆனா $750 வித்தேன் அப்படின்னா ஒரு 100 பேர் தான் வாங்குறான் அப்படின்னா ஸ்டில் 100 பேர் வாங்குறதே எனக்கு போதுமானதா இருக்குது. ஸோ ஐ டோன்ட் கேர் அபவுட் த கன்சியூமர்ஸ். இது வந்து லைஃப் சேவிங் ட்ரக்காவே இருந்தாலும் எனக்கு வந்து ப்ராஃபிட் மேக்ஸிமைஸ் பண்ணணும். ப்ராஃபிட் மேக்ஸிமைஸ் பண்றதுக்கு என்னோட ஸ்ட்ராட்டஜி எது பெஸ்டா இருக்கோ அதான் யூஸ் பண்ணுவேன். ஐ டோன்ட் கேர் இஃப் தேர் இஸ் எனி அதர் காம்படிட்டர் ப்ரொவைடிங் ஹிம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆமா ஆமா. இப்போ இதுல என்ன இன்னொரு காம்பவுண்டடா ஒரு பிரச்சனை ஆகுது அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி ஹெல்த் கேர்ல இருக்கிற இந்த பிரைஸ் டாக்டிக்ஸ்லாம் இருக்குல்ல, பிரைஸ் கோச்சிங்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி டிமாண்ட் பேஸ் பண்ணி விலையை ரொம்ப இன்க்ரீஸ் பண்றது. இப்போ இந்த மாதிரி ஏத்துறதுக்கு வந்துட்டு யூஸ்வலா ரெகுலேஷன் அப்படின்னு ஒரு கவுண்டர் மெஷர் இருக்கு. கவர்மெண்ட் வந்துட்டு இந்த மாதிரிலாம் நீ ஏற்றக்கூடாது, ஒரு ரீசனபிள் ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சம்டைம்ஸ் எடுத்துட்டு வருவாங்க. ரெகுலேட் பண்றதே நாங்க தானே அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ இதுல வந்து 2 விதமான பிரச்சனைகள் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா, இந்த ரெகுலேஷனுக்கு வந்து பாலிட்டிஷியன்ஸ் மூலமா தான் பண்ணணும், கரெக்டா? ஏன்னா கவர்மெண்ட் வந்து அதை கொண்டு வரணும். இப்போ இந்த கார்பரேஷன்ஸ் வந்து லாபியிங்ல வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த லாபியிங் பண்றது மூலமா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட கால்குலேஷன் வந்து என்ன அப்படின்னா, நம்ம ஒரு லாபி எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த பாலிட்டிஷியனுக்கு நீங்க இந்த டைரக்ஷன்ல வந்துட்டு இந்த மெஷர்ஸ் எடுத்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி செய்யறதுக்கு நம்ம வந்து லட்சே ஒரு $1 கோடி செலவு பண்ணணும் அப்படின்னா, அந்த அந்த டைரக்ஷன்ல போச்சுன்னா நமக்கு $5 கோடி ப்ராஃபிட் வரும் அப்படின்னா, அந்த $1 கோடி நம்ம ஏன் வந்து செலவு பண்ணக்கூடாது? அதுல இருக்கிற மாரல் கன்சர்ன்ஸ் பத்தி கவலையே கிடையாது, அது அந்த டைரக்ஷன்ல போகுது. இப்போ இன்னொரு இது வந்து என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ரீசெண்டாவும் சரி, கோவிட் டைம் அப்பவும் சரி, நம்ம நிறைய பார்த்தோம், நிறைய எம்ப்ளாயிஸ் வந்து ஃபயர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த எம்ப்ளாயிஸை ஃபயர் பண்ணிட்டு இருக்கும்போது கூட அந்த சிஇஓக்கு வந்து நிறைய சம்பளம் கொடுப்பாங்க எப்பவுமே. அது ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோ இல்ல அவங்க யாரு இருக்காங்களோ அந்த சிஇஓட சம்பளத்தை டிசைட் பண்றவங்க அந்த கம்பெனியை வந்து ஒரு கருவியா தான் பாக்குறாங்க. அந்த கம்பெனி சில விஷயங்கள் செய்யணும், அது செய்யறது மூலமா வந்துட்டு ப்ராஃபிட் வரணும். இப்போ அந்த ப்ராஃபிட் வந்து வரல. இப்போ ஏதோ நம்ம ஒரு 1000 பேரை வேலைக்கு வச்சோம், அவங்கள ஒரு வேலை செய்ய சொன்னோம், ஆனா அந்த ரிசல்ட் வந்து டேக் ஆஃப் ஆகல அப்படின்னு வச்சுப்போம். அந்த 1000 பேர் வந்து அவங்க ஒரு மெஷின் மாதிரி தான் பாக்குறாங்க அந்த இடத்துல. சோ இப்போ அந்த 1000 பேரை வந்து இப்ப அந்த சிஇஓ வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாரு அப்படின்னா, அவர் செலவை கம்மி பண்ணிருக்காரு, அவருக்கு அதிக காசு கொடுப்போம் அப்படின்றது. இப்போ அந்த ரிஸ்க் எடுத்தவங்க தான் வந்துட்டு அந்த இதையும் சஃபர் பண்ணணும்ன்ற அந்த கான்சிக்வன்ஸே இல்லை அங்க. கரெக்ட். ஸோ ப்ராஃபிட்டை வந்து மேக்ஸிமம் இப்போ இந்த 1000 பேரை வேலைக்கு வச்சா நம்ம அவங்களுக்கு வந்துட்டு
அதிக சம்பளம் கொடுக்கணும். ஆமா. இப்ப அவங்கள நம்ம வந்து அனுப்பிச்சிட்டோம்னா அந்த சம்பளம் கொடுக்க தேவையில்ல. அதுல ஒரு பாதியை இந்த சிஇஓ கொடுத்தா கூட தப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் அங்க இருக்கு. ஆனா அதை நம்ம வெளியேந்து பார்க்கும்போது நமக்கு அது எவ்வளவு அபத்தமா இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியுது. ஆமா ஆமா. ஆக்சுவலா இந்த பேண்டமிக் வந்து இந்த கேப்பை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுச்சு ரொம்ப அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஜெஃப் பெசோஸ்லாம் இருக்காருல்ல, அமேசான் சிஇஓ, எக்ஸ் சிஇஓ இப்ப இல்ல போல. அவர் வந்து இந்த பேண்டமிக்ல அவரோட சேலரி எல்லாமே அவரோட இன்கம் இன்க்ரீஸ் ஆகாமா. 250 ஒரு நாளைக்கு $250 மில்லியன் வந்து earn பண்ணாராமா பேண்டமிக் டைம்ல when Amazon was firing so many people. இப்போ இதுக்கு வந்து ஜெனரலா என்ன சொல்றாங்க அப்படின்னா எம்ப்ளாயி ரெப்ரசன்டேஷன் இருக்கணும் அப்படின்னு. எம்ப்ளாயிஸ் வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி எம்ப்ளாயிக்கு எதிராக நடக்கிற விஷயங்கள் வந்துட்டு நடக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஃபேஸ் வேல்யூல இது கேட்கும் போது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு இந்த கான்செப்ட். ஆனா அதை நம்ம உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த சிஸ்டம் வந்து அது எப்படி அதே தக்க வச்சுக்குது அப்படின்றது வந்து நமக்கு ரொம்ப நல்லா தெரியுது. இந்த எம்ப்ளாயிஸ் வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல இருக்கணும்ன்ற ரூல் வந்து எங்க இருக்கு அப்படின்னா மோஸ்டா வெஸ்டர்ன் யூரோப்ல இருக்கு. ஆமா, கரெக்ட். ஆனா இது அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன் அப்படின்னா இங்க இருக்கிற கம்பெனிஸ்ல வந்து மோஸ்டா உங்களுக்கு ஒயிட் காலர் ப்ரொஃபஷன்ஸ் தான் இருக்கு. ஆமா, கரெக்ட். அவங்க இருக்கிற அந்த அசம்பிளி லைன் ஒர்க்கு, அந்த ஃபேக்டரி ஒர்க் அதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, ஏசியாவுக்கு வந்து அவங்க ஆஃப் ஷோர் பண்ணிட்டாங்க. ஆமா, அங்க இருக்கிற கம்பெனில ரெப்ரசன்டேஷன் இருக்காதுல்ல. ஸோ இங்க வந்துட்டு யாரெல்லாம் ஏற்கனவே அந்த மிடில் கிளாஸ் அண்ட் அபோவ் அந்த செக்ஷனுக்கு வந்துட்டாங்களோ, யாருக்கிட்ட வந்து அந்த மொபிலிட்டி இருக்கோ அவங்களுக்கு நம்ம ப்ரொடெக்ஷன் கொடுக்குறோம். ஓகே, ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுல தப்பு கிடையாது. ஆனா இந்த குளோபலைசேஷன் மூலமா அந்த சிஸ்டம் வந்து அதே தக்க வச்சுக்குது. அங்கதான் நமக்கு பிரச்சனை இருக்கு. குளோபலைசேஷன் இல்லைன்னா அந்த வேலையை கிடைச்சிருக்காதுல்ல அப்படின்னு பேசுவாங்க. அதுக்கு என்ன சொல்லுவீங்க? இப்ப இதுதான் வந்துட்டு அவங்க யூஸ் பண்ற எக்ஸ்கியூஸாவும் மாறுது. இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து குளோபலைசேஷன் இல்லைன்னா உனக்கு அந்த வேலையே கிடைச்சிருக்காது அப்படின்னு அவங்க சொல்லும் போது இந்த இடத்துல அது ஒரு ரொம்ப அந்த ஆர்குமெண்ட்டுக்கு வந்து பேசிஸே கிடையாது. ஏன் அப்படின்னா இப்போ வெளிநாட்டுல இருந்து ஒருத்தன் வரான், அவன் வந்து இந்த பொருள் வந்து தயாரிக்கிறதுக்கு எனக்கு வந்து அதுக்கான ப்ராசஸ் தெரியும், ஃபேக்டரியை வந்து இங்க கட்டிட்டு நம்ம ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன், நம்ம வந்து அதை அசம்பிள் பண்ணுவோம், அந்த என்ன ப்ராடக்டோ அதை நம்ம அசம்பிள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அதை பண்றான். பண்ணிட்டு என்ன பண்றான், திரும்பவும் வந்துட்டு இன்கம் தான் இங்க ஜென்ரேட் ஆகுது, வெல்த் ஜென்ரேட் ஆகுறதே கிடையாது. ஏன் அப்படின்னா அவன் இங்க வரும்போது கார்பரேட் டாக்ஸ் நீங்க கம்மி பண்ணுங்க, நான் ஒரு காம்படிட்டிவான ஒரு இடமா இருப்பீங்க, லோ சேலரிஸ் இருக்கணும், அப்பதான் என்னோட வந்து ப்ரொடக்ஷன் கேப்பபிலிட்டிஸ் வந்து எனக்கு வந்து காம்படிட்டிவா இருக்கும், கம்மியான காசுக்கு என்னால அதிகமா தயாரிக்க முடியும். சொல்லுவாங்களே, அது பேர் என்ன, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், டாக்ஸ் கம்மியா கொடுங்க இந்த இண்டஸ்ட்ரியல். ஆமா, அந்த மாதிரி எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. நான் இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருந்தப்ப ஏன் வந்து இவ்வளவு அதிகமா லைக் டாக்ஸஸ் இது பண்றாங்க, இல்லைன்னா வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும்ல, நிறைய வந்து எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கும்ல அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. டே போதும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பேன். ஆமா, இப்ப இதுக்கு கவுண்டர் பாயிண்டா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா நம்ம லோக்கல் கவர்மெண்ட்ஸே வந்து அந்த ரிசர்ச்ல அவங்களை இன்வால்வ் பண்ணலாம். லோக்கல் ஆண்டர்பிரினர்ஷிப்பும் சரி இல்ல லோக்கல் பிசினஸஸ் சரி அவங்க வந்து ஃபாஸ்டர் பண்ணலாம் அந்த இடத்துல. ஆனா இங்க நம்ம திரும்ப அந்த லாபி ஈக்குவேஷனுக்கு திரும்ப வரும். ஸோ அந்த லாபி பண்றது மூலமா வந்துட்டு லோக்கல் அந்த ஈகோ சிஸ்டம் வந்து க்ரோ பண்றதுக்கு அதிக டைம் ஆகும். அதனால நீங்க வந்து எஃப்டிஐ வந்து ஓபன் பண்ணிவிடுங்க, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ கம்பெனிஸ் எங்க வெளியே இருக்கோ அவங்களும் வந்து இங்க இன்வெஸ்ட் பண்ணி கம்பெனி ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி நடக்குது. ஸோ சுத்தி சுத்தி வந்து ஒரு ஒர்க்கர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சரி, இல்ல வந்து ஒரு ஜெண்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சரி, இல்ல ஒரு வெல்த் இல்லாதவங்க who are generally from like lower privileged caste point of viewல இருந்தும் சரி, எல்லா வீட்லயுமே இது வந்து திரும்ப திரும்ப ஒரு இன்இக்வாலிட்டி இன்க்ரீஸ் பண்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இன்னொரு விஷயம் பார்த்தேன், மோனோபோலி மாதிரி மோனோப்சோனின்னு ஒன்று சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா ஒரு டைப் ஆஃப் லேபருக்கு ஒரே ஒரு பையர் தான் இருக்காங்க அப்படின்னு அவங்க டிஃபைன் பண்ணலாம் எவ்வளவு வேஜ் தர்றேன் அப்படின்னு. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது கேபிட்டலிசம்க்கு எக்ஸாம்பிள் எனக்கு சொல்ல தெரியல, பட் நம்ம சொசைட்டிக்கு ரொம்ப ரெலவெண்டான எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ லைக் ஸ்பெசிபிக் காஸ்ட்ல லைக் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கவங்களுக்கு வந்து மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் ஒர்க் தான் கொடுக்கப்படுது, கரெக்டா? இப்ப அவங்களுக்கு வேற எந்த ஜாபுமே கொடுக்கப்படல, அவங்களுக்கு வந்து இப்போ அவங்க வேற ஒரு ஜாப் ட்ரை பண்றாங்க, அவங்களுக்கு அது கொடுக்கறதுக்கு நம்ம சொசைட்டி அலோவ் பண்ணல, கரெக்டா? அப்படி அலோவ் பண்ணல அப்படின்னா
அவங்களுக்கு ஒரு வழியே இல்லை. எவ்வளவு சேலரி கம்மியா இருந்தாலும், எவ்வளவு சேஃப்டி மெஷர்ஸ் கம்மியா இருந்தாலும் அவங்க அந்த ஜாப் தான் போய் ஆகணும். கரெக்டா? இந்த மாதிரி வேற எந்த வேலைக்கும் போக விடாம ஒரே ஒரு வேலைக்கு போக வைக்கிறதுங்கிறதுமே வந்து ஒரு பாசிபிலிட்டி இந்த கேபிட்டலிசம் மூலமா. கரெக்ட். இப்ப இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல தான் அந்த மார்க்கெட் வந்து அதையே கரெக்ட் பண்ணிக்கும் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அந்த ஆர்குமெண்ட் இங்க மார்க்கெட் எப்படி கரெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா, நீங்க வேலைக்கு வரலன்னா பரவாயில்ல, நாங்க வந்து வேற ஊர்ல இருந்து லோவர் காஸ்ட் பீப்புளை கூட்டு வந்து நாங்க வேலைக்கு வச்சுக்கிறோம், அப்ப கரெக்ட் பண்ணிடுது. ஆக்சுவலா இது ஒரு மெயினான விஷயம். இப்போ வந்து இப்ப தலித்ஸ் வந்து இந்த மாதிரி வேலையை பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா, அவங்க பண்ணல அப்படின்னா, நான் பண்ண மாட்டேன்னு ப்ரொடெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா, கம்ப்ளீட்டா வேற ஒரு இடத்துல வந்து ஆதிவாசி கூப்பிட்டு வந்து நாங்க பண்ண வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி வேற வழி இல்ல, நீ கேட்டுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தள்ளுறாங்க ஒரு பொசிஷனுக்கு. நடந்துட்டு தான் இருக்குது. கரெக்ட். அது எப்பவுமே ஒரு காமனான ஒரு பேட்டர்ன் தான் அது. இப்போ ஒரு யூனியன் இருக்கு ஒரு கம்பெனில அப்படின்னா, அந்த யூனியன் வந்து ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னா அந்த யூனியனோட மெம்பர் இல்லாதவங்களை வந்து ரீப்ளேஸ்மெண்டா கூட்டு வர்றது. அதாவது ஒரு உனக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கு, அதனால வந்து உனக்கு பார்கெனிங் பவர் கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அத அழுத்தமா சொல்றது. அது திரும்ப அவங்க ஏன் பண்றாங்க அப்படின்னா வந்து இந்த ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருந்தா அதை வந்து அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணலாமே அப்படின்ற மாதிரி கேட்டா, இப்போ லெட்ஸே அந்த ஸ்ட்ரைக் வந்து ஒரு சேஃப்டிக்காகவோ இல்லைன்னா வந்து ஒரு சம்பளத்துக்காகவோ இருக்குன்னு நம்ம வச்சுப்போம். இப்போ அந்த சேஃப்டிக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும். கரெக்டா? அது ப்ரொடெக்டிவா கியரா இருக்கட்டும் சரி, இல்ல நம்ம எக்யூப்மெண்டா இருக்கட்டும் சரி, எதுவாக இருந்தாலும் அவங்க வாங்கணும், அதை வந்துட்டு மெயின்டைன் பண்ணணும். இப்போ சம்பளம் அதிகமா கேட்டாங்கன்னா சம்பளம் கொடுக்கணும். இப்போ அந்த சம்பளம் வந்துட்டு ஒன்ஸ் அவங்க ஏத்திட்டாங்க அப்படின்னா திரும்ப அவங்க கம்மி பண்ண மாட்டாங்க, கம்மி பண்ண முடியாது. கரெக்டா? இப்போ அதை வந்து அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு பர்மனண்டான ஒரு இதுவா பாக்குறாங்க அவங்க. அதுவே இப்போ இந்த டெம்பரரியா சில பேர் இப்போ அவங்க அந்த வேற இடத்துல இருந்து ஒருத்தவங்களை கூட்டு வராங்க, ஸ்ட்ரைக்காவோ இருக்கட்டும் சரி, இல்ல நீங்க சொன்ன மாதிரி அந்த ஆதிவாசிகளை கூட்டு வந்துட்டு அவங்கள வந்துட்டு அவங்களையும் ஃபோர்ஸ் தான் பண்றாங்க. பட் வந்துட்டு பிகாஸ் தேர் சஃபரிங் ஈவன் மோர். அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஒரு டெம்பரரி அவுட் மாதிரி அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றது. இப்ப அந்த மாதிரி பண்றது மூலமா இது வந்துட்டு ஒரு டெம்பரரி இது மாதிரி பாக்குறாங்க அவங்க. ஏன்னா இந்த ஸ்ட்ரைக் முடிகிற வரைக்கும் செலவு பண்ணா போதும்ல, அப்ப அதிகமா காசு கொடுத்தா கூட பரவாயில்ல. ஆனா வந்துட்டு பர்மனண்டா அந்த செலவை நம்ம இழுத்து விட்டு கூடாது அப்படின்ற மாதிரி. ஏன்னா திரும்ப கோயிங் பேக் டு ப்ராஃபிட், சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. சோ இப்போ அந்த ஃப்ரீ மார்க்கெட் அப்படின்றத நம்ம திரும்ப ஜஸ்ட் பேசுறதுக்கு, இப்போ மார்க்கெட் வந்து இதே கரெக்ட் பண்ணிக்குமா அப்படின்னு கேட்டா, இப்போ எந்த ஒரு இடத்துல மார்க்கெட்டுக்கு வந்து வெளியே இருந்து இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம இருக்கோ அந்த இடத்துல வேணா கரெக்ட் பண்ணிக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகே. ஆனா இப்ப இந்த கேபிட்டலிசமும் காஸ்ட் சிஸ்டமும் இந்த இடத்துல ரெண்டும் ரொம்ப சேர்ந்து வேலை செய்யுது. கரெக்டா? இப்ப சேர்ந்து வேலை செய்யறது மூலமா நீ காஸ்ட்ல இருக்கிற பிரிவிலேஜ் மூலமா அவங்களுக்கு மத்த வேலைகளை கொடுக்காம உன்னால தடுக்க முடியுது. அது இப்போ மார்க்கெட் வந்து ஃப்ரீயா இருந்துச்சு அப்படின்னா அப்ப என்ன சொல்லுவோம், இந்த வேலைக்கு வராம அவங்க வேற வேலைக்கு போவாங்க, அதனால இந்த வந்துட்டு அப்படின்னு சொல்லுது. அதனால இப்போ கேபிட்டலிசம் இருக்கிற இடத்துல வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா பெஸ்ட் சாய்ஸஸ் பண்ணும் அப்படின்றதுக்கு வந்து கேரண்டியே கிடையாது எப்பவுமே. ஏன்னா எப்பவுமே ஒரு ஐடியல் செட்டப்ல வேணா அப்படி பண்ணலாமா இருக்கலாம். ஆனா நம்ம ஆல்ரெடி இங்க கப்பிள்டு வித் காஸ்ட் ஹையரார்கி இருக்கிறதுனால அப்படி நிஜமாவே வந்து ஃப்ரீயா வந்து சூஸ் பண்ண முடியாத மாதிரி நிலைமையில இருக்கும். கரெக்ட். அந்த ஃப்ரீ சாய்ஸ்ன்றது வந்துட்டு ஆல்மோஸ்ட் நெவர் எக்ஸிஸ்ட். ஐ மீன் நீங்க சொல்ற மாதிரி ஒயிட் காலர் ஜாப்ஸ்ல டாப் லெவல்ல இருக்கவங்களுக்கு அது வாய்ப்பு இருக்கலாம். இப்போ வந்து அமேசான் சிஇஓ ஃபயர் பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து கூகுள்ல போயிட்டு இது பண்ணிட்டு மேபி ஈவன் ஹையர் சேலரியில போலாமா இருக்கும். ஆனா வந்து அப்ரஸ்ட் காஸ்ட்டுக்கு வந்து அது நம்ம சொசைட்டில கண்டிப்பா அது இடம் இல்லை. கரெக்ட். ஆக்சுவலா இன்னொரு முக்கியமான ஆஸ்பெக்ட் பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நம்ம இந்தியன் சொசைட்டிக்குள்ள நம்ம பேசுறோம், பட் ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த குளோபலைசேஷன் எல்லாம் பேசுறப்ப டெவலப்டு கண்ட்ரிஸ் வந்து எப்படி அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுது, அங்க அந்த இன்கம் ஆர் வெல்த் டிஃபரன்ஸ் எப்படி இருக்குதுங்கிறதையும் கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. இப்போ இந்த கேபிட்டலிசம்ன்றது ப்ராஃபிட்டை மேக்ஸிமைஸ் பண்ணுதுன்றத நம்ம ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம்ல. இப்போ அது வந்து பல விஷயங்கள்ல அதோட கணக்குல எடுத்துக்க மாட்டேங்குது, அதோட காஸ்ட்ல வந்து அதை எடுத்துக்க மாட்டேங்குது. ஏன்னா இப்போ ஒரு பொருள் நம்ம செய்யறோம் அப்படின்னா அதனால வந்து நம்ம சூழலுக்கு வந்து என்ன பாதிப்பு உண்டாகுது, வேஸ்ட் ஜென்ரேட் ஆகுதா, நம்ம வந்து நீர்நிலைகளை வந்துட்டு பொல்யூட் பண்றோமா அப்படின்ற மாதிரி விஷயத்தை எல்லாம் வந்து அதை பாக்குறதே கிடையாது.
அதுவும் இப்ப இந்த குளோபலைசேஷன் எல்லா டிபார்ட்மெண்ட் எல்லா கம்பெனிலயும் இப்ப சஸ்டைனபிலிட்டி டிபார்ட்மெண்ட் வச்சிருக்காங்களே, அது வச்சிருக்காங்க. சஸ்டைனபிலிட்டி ரிப்போர்ட் எல்லாம் பண்றாங்களே இப்பெல்லாம். ஆமா, கிரீன் வாஷிங்னு சொல்லுவாங்க. அதேதான். ஆக்சுவலா நான் நிஜமாவே வந்து இங்க படிச்சுட்டு இருந்தப்போ வந்து எனக்கு இன்டர்ன்ஷிப் அதெல்லாம் சஸ்டைனபிலிட்டியில பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு. எதுக்குன்னு தெரியல, நம்ம ஹாஃப் பேக்டா இருந்ததுனால மேபி அது தோணுச்சு. கேட்டா இந்த கம்பெனிஸ் எல்லாம் கேட்டா இந்த டாபிக்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்கு, ஆனா கம்பெனிக்கு யூஸ் இல்ல, இப்போ வந்து இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. லைக் ஆல்ரெடி வந்து நம்ம வந்து ப்ராஃபிட் இல்லாம இருக்கோம், ஸோ இப்போ இது பண்ணக்கூடாது அப்படின்னு ஓப்பனாவே சொல்றாங்க. ஆமா, ஏன்னா இப்ப நம்ம சஸ்டைனபிலிட்டி ஸ்டடி பண்ணிட்டு நம்ம என்ன சொல்லுவோம், நீங்க வந்து வாட்டர் பொல்யூட் பண்றீங்க, அதனால நீங்க வேஸ்ட் ட்ரீட் பண்ணிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரொம்ப சஸ்டைனபிலிட்டி நீங்க சஸ்டைனபிலிட்டி இம்ப்ரூவ் பண்றதுனால காஸ்ட் இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னு ஏதாவது ரிசர்ச் இருந்துச்சு வேணா சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். கரெக்ட், நம்ம அந்த டாபிக்கும் வருவோம். இப்போ இந்த குளோபலைசேஷன் இருக்கிறது மூலமா மோஸ்ட் ஆஃப் த ஃபேக்டரிஸ் அண்ட் ப்ரொடக்ஷனை வந்து ஆஃப் ஷோர் பண்றாங்க. கரெக்டா, ஏஷியன் கண்ட்ரீஸ்க்கு அதெல்லாம் பண்றாங்க. கரெக்டா. இப்போ ஃபர்ஸ்ட் லெவல்ல என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பொல்யூஷனோட சோர்ஸ் வந்து மாறிடுது. இப்போ அந்த பொல்யூஷனோட சோர்ஸ் மாறிட்டதுனால எந்த கண்ட்ரீஸ் அந்த ஃபேக்டரிஸை ரிசீவ் பண்ணுதோ, விச் ட்ரெடிஷனலி இஸ் டெவலப்பிங் கண்ட்ரீஸ், அந்த கண்ட்ரீஸ் தான் வந்து அதோட ஃபர்ஸ்ட் எஃபெக்டை வந்து ரிசீவ் பண்ணுது. கரெக்ட். நான் வந்து பிசினஸ் ட்ரிப் போயிருந்தப்ப என்னோட கொலீக்ஸ்லாம் ஈஜிப்ட் பிசினஸ் ட்ரிப் போயிருந்தேன். கொலீக்ஸ்லாம் வந்து ரொம்ப குப்பையா இருக்கு இந்த ஊரு, ரொம்ப டஸ்டா இருக்குது, பொல்யூஷனா இருக்கு அப்படின்ட்டு நான் நினைச்சிட்டு இருந்தேன், ஏன்டா உங்க ப்ரொடக்ஷன் எல்லாம் வந்து அங்க இருந்து நீங்க தள்ளினா அப்புறம் வந்து இப்படிதான்டா இருக்கும். ஆமா, இப்ப அதுல செகண்ட் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பொல்யூஷன் நடக்கிறது மூலமா இந்த கிளைமேட் சேஞ்ச் நடக்குதுல்ல, சூழல் மாற்றம். இது நடக்கிறது மூலமா போரர் கண்ட்ரீஸ் தான் அதோட எஃபெக்டை வந்து அதிகமா ரிசீவ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி நிறைய ஸ்டடிஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா. இப்போ வந்துட்டு ஹீட் வேவ்ஸ் அதிகமா வருது, ஃப்ளட் அதிகமா வருது, டிராட் அதிகமா வருது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஆமா, சீ லெவல் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா கோஸ்ட்ல இருக்க அண்டர் டெவலப்ட் கண்ட்ரீஸ்க்கு வந்து அதுக்கான ப்ரொடெக்ஷன் இருக்காது கண்டிப்பா. ஆமா, அண்ட் அவங்கள்ட்ட வந்துட்டு ஜென்ரலாவே கொஞ்சம் புவரா இருக்கிறதுனால அதுக்கான மிட்டிகேஷன் ஸ்ட்ராட்டஜிஸும் அவங்க போடுறது கஷ்டம். அதை தடுக்கிறதுக்கான அவங்க முயற்சிகள் எடுக்கிறதுக்கும் அவங்க வந்துட்டு இன்னும் அதிகமா செலவு பண்ற மாதிரி இருக்கும். இப்போ அந்த ஆஃப் ஷோர் பண்ணிட்டதுனால, வேற எங்கேயோ ப்ரொடியூஸ் பண்றதுனால அந்த லைபிலிட்டியே அவங்க கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்றாங்க இந்த குளோபலைஸ் கம்பெனிஸ் எல்லாமே. இப்போ இதன் மூலமா என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு கண்ட்ரி லெவல்ல வந்து நம்மளால எப்படி பார்க்க முடியுது, ஒரு டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, ஆனா அவங்களோட லைபிலிட்டிஸ் எல்லாமே வந்து டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு வந்து புஷ் பண்றாங்க. இது வந்து இதுவும் ஒரு ஃபார்ம் ஆஃப் இன்இக்வாலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. பர்டிகுலரா நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ இந்த ஹீட் வேவ்ஸ் நடக்குதுல்ல, ஹீட் வேவ்ஸ் நடக்கும்போது ப்ரொடக்டிவிட்டி வந்து டிராப் ஆகும் அப்படின்ற மாதிரி சில ஸ்டடிஸ் இருக்கு. ஸோ இப்போ அது பல பல வகையில் நம்ம பார்த்தா நம்மளாலேயே அதை உணர முடியும். இப்போ நம்ம கம்யூட் பண்ணிட்டு போகும்போது நமக்கு எவ்வளவு எனர்ஜி இருக்கு அப்படின்றது, இல்லைன்னா வந்து 60 வெளியே வேலை செய்யணும், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க வந்துட்டு ஒரு 35 டிகிரில இவ்வளோ கம்ஃபர்டபுளா இருக்காங்கன்றதுக்கும் ஒரு 42 டிகிரில எவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்காங்க அப்படின்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். கரெக்டா? ஸோ இப்போ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த நம்ம கேபிட்டலிசமோட பேச்சுக்கே வருவோம், ப்ரொடக்டிவிட்டி அங்க டிராப் ஆகுது. அது எப்படி டிராப் ஆகுது? ஒரு அன்ஈக்குவலான ஒரு வேலை டிராப் ஆகுது. டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ல அந்த டிராப்லாம் அவங்க ஃபீல் பண்ண மாட்டேன்றாங்க, ஆனா டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ல தான் வந்துட்டு அதோட எஃபெக்ட் வந்து அதிகமா ஃபீல் ஆகுது. கரெக்ட். இங்க வந்து காஸ்ட் கட்டிங் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு 29 டிகிரிஸ்க்கு பதிலா 26 டிகிரிஸ்க்கு பதிலா 29 டிகிரிஸ் வைக்கிறோம், அந்த மாதிரி ஏதோ ஒரு டெம்பரேச்சர் மட்டும் இன்க்ரீஸ் பண்றோம், அதுக்கே வந்து பயங்கரமா வேர்க்குது அது இதுன்னு இருந்தாங்க. ஆமா, அவங்களோட சொகுசுகளை வந்து விட்டு தரத்துக்கு ரெடியாவே கிடையாது. அந்த லைபிலிட்டிஸ் வந்து வேற கண்ட்ரீஸ்ல கொடுத்துட்டு நீ டீல் பண்ணிக்கோ. அண்ட் இப்போ இது மூலமா என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க எப்படி வந்து அவங்களோட பொல்யூஷனை ரிப்போர்ட் பண்றாங்க அப்படின்றதுலயும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்குமே வந்துட்டு எங்க ஃபேக்டரிஸ்லாம் பொல்யூட்டிங்கே கிடையாது, எங்க கண்ட்ரில வந்து நாங்க 3 ஃபேக்டரி தான் வச்சிருக்கோம், 3மே ரொம்ப ஹை குவாலிட்டி நான் பொல்யூட்டிங் ஃபேக்டரிஸ் அப்படின்றாங்க. அதாவது thousands ஆஃப் ஃபேக்டரிஸ் வந்து வேற எங்கேயாவது ஆஃப் ஷோர் ஆயிருக்கும். அது அவங்க ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து ஓவரால் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் வந்து எங்களுக்கு பாருங்க எங்க கண்ட்ரிக்கு வந்து இவ்வளவுதான் இருக்குது அப்படின்றாங்க.
ஆனா டே எங்களுக்கு வந்து 1.4 பில்லியன் பீப்புள் இருக்கும், எங்களுக்கு பெர் கேபிட்டா கன்சம்ஷன் வந்து உங்களோட கம்மி தான், எமிஷன் வந்து கம்மி தான் அப்படின்னா அதெல்லாம் கிடையாது, நாங்களும் ஒரு கண்ட்ரி நீங்க ஒரு கண்ட்ரி அப்படிங்கிறாங்க. ஆமா. அந்த பெர் கேபிட்டா எமிஷன்ஸை கம்மி பண்ணணும் அப்படின்ற பாயிண்ட்டுக்கு நம்ம வந்தோம்னா உடனே எப்படி அதை டிஃப்ளெக்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம அதிகமா இந்த G20 G8 இந்த மாதிரிலாம் பார்க்குறோம்ல, ஆமா கிளைமேட் சம்மிட் அப்படிலாம் வரும்போது அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் எடுத்துக்கவே மாட்டாங்க. ஆமா. ரொம்ப தெளிவா தெரியுது. இல்ல ஆல்சோ வந்து இன்னொரு ஆஸ்பெக்ட் ஆஃப் சஸ்டைனபிலிட்டி இருக்குல்ல, இப்போ வந்து சோஷியல் சஸ்டைனபிலிட்டி சொல்லுவாங்க. இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ கூட ரீசெண்டா ஒரு படம் பார்த்தேன், பிளட் டைமண்ட் ஒரு படம் பார்த்தேன். ரொம்ப நல்ல படம், ரொம்ப நாளா பார்க்கணும்னு நினைச்சிருந்தேன், இப்பதான் பார்த்தேன். அந்த படத்துல வந்து ரொம்ப கிளியரா சொல்லிருப்பாங்க, பண்ணிருப்பாங்க. ஒரு டைமண்ட் டெவலப்ட் கண்ட்ரீஸ்ல டைமண்ட் கன்சம்ஷன் இருக்கும்ல, அந்த டைமண்ட்ஸ் எல்லாமே வந்து இல்லீகல் இந்த கான்ஃபிளிக்ட் கண்ட்ரீஸ்ல இருந்து தான் வந்து வருது அப்படிங்கிறத கிளியரா காமிச்சிருப்பாங்க. ஸோ அட் தி எண்ட் மேனுஃபேக்சரர்ஸ்க்கு, ஐ மீன் இந்த கேபிட்டலிஸ்ட் மேனுஃபேக்சரர்ஸ்க்கு வந்து இட் டசன்ட் மேட்டர் வேர் இட் இஸ் கமிங் ஃப்ரம், ஹவு இட் இஸ் கமிங் ஃப்ரம். அதை இல்லீகலா ட்ரேட் பண்ணி நான் வந்து கம்மி காசுக்கு வாங்குறேன் அப்படின்னு சொல்லி அங்க பர்பஸ்ஃபுல்லி வந்து அங்க வார் கிரியேட் பண்ணி அங்க வந்து சிவில் வார் மாதிரி போர்ட்ரே பண்ணி அங்க வந்து அந்த மினரல், அந்த டைமண்ட்ஸை வந்து கம்மி காசுக்கு வாங்குறது. ஆமா, எல்லாமே அந்த ப்ராஃபிட்டை மேக்ஸிமைஸ் பண்ணணும் அப்படின்ற இன்டென்ட்லயே வேலை பார்க்கறது. இன்னொரு ஒரு விஷயம், அந்த டைவர்சிட்டி டாபிக்ல நம்ம பேசுறது, இப்போ அந்த டைவர்சிட்டின்றது நமக்கு எதுக்கு வேணும் அப்படின்னு நம்ம ஒரு கொள்கை பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நம்ம பேசுவோமே. ஏன்னா நமக்கு வேணும், அவ்வளவுதான். அவ்வளவுதான், அது அவ்வளவு சிம்பிள். அது ஏன்னா எல்லாருக்குமே ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும், எல்லாருக்குமே ஈக்குவலான லைக் முன்னேறதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம சொசைட்டில எப்படி ஒரு பாகுபாடு இருக்கோ அதே மாதிரி வந்து நம்ம கம்பெனிலயும் நம்ம அதை பார்க்க முடியும் அப்படின்றதுதான் வந்து பேசிக். அதுல நம்ம ரொம்ப குழப்பிக்கிறதுக்குலாம் எதுவுமே கிடையாது. ஆனா இந்த கம்பெனிஸ் வந்து அத எந்த விதத்துலயுமே அதை முன்னெடுத்து போறதுக்கு அவங்களுக்கு மோட்டிவேஷனே கிடையாது. ஏன் அப்படின்னா இப்போ சொசைட்டில சில இன்இக்வாலிட்டிஸ் இருக்கு. இப்போ சில சமூகத்துல இருக்கிறவங்க வந்துட்டு அவங்களுக்கு ஆக்சஸ் டு எஜுகேஷன் வந்து அவ்வளவு அதிகமா கிடையாது. இப்போ அந்த இதெல்லாம் தாண்டி அவங்கள வந்து நம்ம கம்பெனியில ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து திரும்ப செலவு பண்ணணும். ஒன்னா வந்து அந்த எஜுகேஷன்ல இன்வெஸ்ட் பண்ணணும், அது ஸ்காலர்ஷிப்ஸா இருக்கலாம், இல்ல கிராண்டா இருக்கலாம், இல்லைன்னா வந்து அந்த பொசிஷனை அந்த கம்பெனில ஃபில் பண்றதுக்கு நம்ம வந்துட்டு இன்னும் அதிக தேடணும் அப்படின்னா அந்த மாதிரி எது எப்படி பண்றதா இருந்தாலும் கொஞ்சம் செலவு பண்ணணும் அதுக்கு. இல்ல பிரைவேடைசேஷனோட கேபிட்டலிசமோட எப்படி சொல்றது, இல்ல அட்வான்டேஜாவே நிறைய மக்கள் சொல்றது என்ன அப்படின்னா அங்க ரிசர்வேஷன் கிடையாது, அங்க வந்து மெரிட்டுக்கு தான் வேல்யூ, ரியல் கெப்பாசிட்டி ஸ்கில்லுக்கு தான் வேல்யூ அப்படிங்கிறாங்க. கரெக்ட். அதாவது இவங்க வந்துட்டு என்ன டேமேஜ் இருக்கோ சொசைட்டில அதை ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ணாததை ரீபேக்கேஜ் பண்ணிக்கிறாங்க. இது பண்றது மூலமா என்ன ஆகுது அப்படின்னா இதுக்கு டைவர்சிட்டி கமிட்டி, டைவர்சிட்டி ஆஃபீஸர்ஸ் இல்ல பார்ட்னர்ஸ் அந்த மாதிரிலாம் சம்டைம்ஸ் அப்பாயிண்ட் பண்றாங்க. அவங்க கம்ப்ளீட்டா அந்த கோலையே மிஸ் பண்ணிடுறாங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. சொன்னோம் அப்படின்னா அந்த பொசிஷன்ஸ்ல இருக்கிறவங்க நீங்க டைவர்சிட்டி கொண்டு வாங்க, உங்களோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும், உங்களோட அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகும், உங்களுக்கு மோர் டைவர்ஸ் ஒப்பீனியன்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் கிடைக்கும் அப்படின்லாம் பேசுறாங்க. டைவர்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணுங்க, என்ன வந்து இட் இஸ் மாரலி ரைட்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க யாரும். கரெக்ட். ஏன்னா அந்த கேபிட்டலிசம் சிஸ்டம்ல இருக்கும்போது நம்ம எல்லாத்தையுமே ப்ராஃபிட்டுக்கு லிங்க் பண்ணி தான் வேண்டியதா இருக்கு. இல்ல அவங்க அப்படி சொல்றவங்க இப்போ ஆடிட் வர்றாங்க, அவங்க சொல்லணும்னு நினைச்சா கூட, மேபி நல்லது பண்ணணும்னு நினைச்சா கூட இப்படி சொல்ல முடியாது. இல்ல நீங்க சொல்ற மாதிரி சுகர் கோட் பண்ணி சொன்னாதான் வந்து கம்பெனிஸ்ல அக்செப்ட்ங்கிறதுனால ஒரு வழியில அப்படி சொல்ல வேண்டியிருக்கும். கரெக்ட். நம்ம அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கோம் அப்படின்றதோட ஹிப்போக்ரஸி வந்து அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் ரொம்ப தெளிவா தெரியுது. சோ வந்து கிட்டத்தட்ட ஒரு கன்க்ளூஷன் கிட்ட வந்துட்டோம். நிறைய பார்த்தோம். இப்போ வந்து கேபிட்டலிசம்னால வந்து வெல்த் இன்இக்வாலிட்டி பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்குது. டாப் 1% இவ்வளவு அதிகமா வச்சிருக்காங்க, பாட்டம் 50% இருக்கவங்க ரொம்ப கம்மியா தான் இருக்கு அப்படிலாம் நம்ம சொல்றோம். சோ இதுக்கு சொல்யூஷனா என்ன சொல்றோம்? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கம்யூனிசம் தான் நம்ம வந்து பெட்டர், அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோமா? இல்ல. அதாவது இன்னும் விளக்கமா சொல்லணும் அப்படின்னா நம்மளோட கோல் இன்னொரு டைம் வேற மாதிரியே சொல்லிடுறேன். இந்த எபிசோட் நிறைய பேசியிருக்கோம், நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம், இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றோம்.
இப்ப as an இண்டிவிஜுவலா நான் என்ன பண்ணணும்? வாட் இஸ் த டேக் அவே ஃப்ரம் திஸ் எபிசோட்? ஓகே. இப்ப நம்ம பேசினது எல்லாத்தோட கோல் என்ன அப்படின்னா வந்து இந்த கேபிட்டலிசம்ன்ற சிஸ்டம்ல உள்பட என்ன பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்றத வந்து நம்ம தெளிவா பார்க்கணும் அப்படின்றதுக்கு. அதுக்காக நம்ம கம்ப்ளீட்டா எதிர்மனையில திரும்பி கம்யூனிசம் தான் எல்லாமே, நம்ம வந்து ஒரு பியூர் கம்யூனிஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் லைக் எக்கானமி இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லல. இப்போ ஒரு அதுல பல பிரச்சனைகள் இருக்கு அண்ட் அதை நம்ம நிறைய இடத்துல பாக்குறோம். அண்ட் இன்னொன்னு கம்யூனிசம்ன்றது வந்து எப்பவுமே ஒரு ஒரு கொள்கையோட வெளிப்பாடு. அது ஒரு யூட்டோப்பியான்னு நம்ம சொல்ல முடியாது, பட் அது ஒரு ஐடியல் ஸ்டேட். அது அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இருக்கிற பிரச்சனைகள் அதுல அதை வந்து ஒரு மாதிரி அதை கொச்சப்படுத்துது. ஆனா அதோட பிரின்சிபல்ஸ் வந்து இன்னமுமே ரொம்ப வேலிடான பிரின்சிபல்ஸ் தான். நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, மாரலி தட் இஸ் தி ரைட் வே, ஆனா வந்து பிராக்டிகலி இட்ஸ் நாட் பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். அட்லீஸ்ட் இந்த கரண்ட் சினாரியோ. கரெக்ட். கடைசியா நம்ம பார்த்தோம்னா இப்ப இந்த கேபிட்டலிசமோட ஈர்ப்பு வந்து என்ன அப்படின்னா, அதனால எவ்வளவு காசு வேணா சம்பாதிக்கலாம் அப்படிங்கறதுல நம்ம என்னதான் சொன்னாலும் நமக்குள்ள வந்து அந்த ஒரு பேராசை ஒண்ணு இருக்கு. இதுல இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்க சொல்ற மாதிரி either some people can be very rich or everybody is reasonably poor. கரெக்ட். அண்ட் அந்த ரெண்டாவது சாய்ஸ் எடுக்கிறது வந்து எல்லாருமே கோஆபரேட் பண்ணணும். அது இல்லைன்னா அது முடியாது. அண்ட் அதுதான் கம்யூனிசமோட இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையும் கூட. அது இட் ரிக்வயர்ஸ் கோஆபரேஷன் ஃப்ரம் எவ்ரிபடி. இப்போ இந்த கேபிட்டலிசம்ல இருக்கிற நம்ம பிரச்சனைகள் எல்லாம் நம்ம பாக்குறது, இந்த இன்இக்வாலிட்டி வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே மனசுக்குள்ள வந்து இன்னும் ஈக்குவலான ஒரு சொசைட்டியை நோக்கி நம்ம போகணும் அப்படின்ற ஒரு தூண்டுதல் ஒண்ணு இருக்கு. அதனால இதெல்லாம் நம்ம ரொம்ப தெளிவா இருக்கணும். அதாவது இந்த சிஸ்டம்ல இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு, இதுக்கான மாற்று வழிகள் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்றது. அத நம்ம மனசுல வச்சுக்கும் போது நம்ம கூடுதலா இது ஒரு ஸ்பெக்ட்ரமா நம்ம ட்ரீட் பண்ணணும். ஒரு ரெண்டுல கம்யூனிசமும் இன்னொரு ரெண்டுல கேபிட்டலிசமும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு வந்து அந்த பேலன்ஸை நம்மளால டில்ட் பண்ண முடியுது, எந்த அளவுக்கு வந்து கேபிட்டலிசமோட ஒஸ்ட் டெண்டன்சிஸை வந்து நம்ம அதை வெளிக்காட்டாம இருக்கிறது நம்மளால தடுக்க முடியும். கரெக்ட். இப்ப சோசியலிஸ்ட் பீப்புள் வந்து லேபர் யூனியன்ஸ் வந்து நம்ம கிட்ட போராடி வந்து 8 hours ஒர்க்கிங் டைமா இருக்கட்டும், இல்ல வந்து மினிமம் லேபர் வேஜா இருக்கட்டும், இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இட் இஸ் ஒரு ஸ்பெக்ட்ரம் ஆஃப் கம்யூனிசம் தானே. அதுல இருந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது தானே. அதுல இருந்து ஒரு பார்ட் எடுத்து நம்ம வந்து கேபிட்டலிசம்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு நினைச்சுக்கலாமா? கண்டிப்பா. நம்ம எப்பவுமே வந்து ஒரு ஈக்குவாலிட்டி ஃபர்ஸ்ட், ஒரு டிக்னிட்டி ஃபர்ஸ்ட், ஒரு லைஃப் குவாலிட்டிய அதோட கருவில வச்சு ட்ரீட் பண்ற ஒரு சிஸ்டமுக்கு தான் நம்ம அதுதான் அதை நோக்கி தான் நம்ம போகணும். கேபிட்டலிசம் அதோட பியூர் ஃபார்ம்ல அது கிடையாதுன்றத ரொம்ப தெளிவா காமிச்சிருச்சு. சோ அததான் நம்ம வந்துட்டு இதுல இருந்து நம்ம சொல்ல வர முக்கியமான விஷயம். ஸோ அஸ் அ இண்டிவிஜுவல் நான் வந்து இதை பத்தி கான்சியஸா இருக்கணும். எங்கெங்கெல்லாம் வந்து எங்க நான் டிமாண்ட் பண்ணணும், என்ன டிமாண்ட் பண்ணணுங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? கரெக்ட். இப்போ ஒரு லா ஒண்ணு இருக்கு, இல்லைன்னா வந்து ஒரு இது பாஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்னெல்லாம் நடக்குது, ஒரு கம்பெனி ஒரு விதமா இது பண்றாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்னெல்லாம் இருக்கு, அவங்களோட மோட்டிவேஷன்ஸ் என்ன, ஏன் வந்து ஒரு கம்பெனில வந்து ஒரு டைவர்சிட்டி இனிஷியேட்டிவ்ஸ்க்கோ இல்ல ஒரு விமனை வந்துட்டு இன்னும் ஸ்ட்ரக்சரலா எம்பவர் பண்றதுக்கோ இல்ல ஒரு என்வாயன்மெண்ட் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதுக்கோ வந்து என்னென்ன தடைகள்லாம் எக்கனாமிக் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இருக்கு அப்படின்னு நம்ம இண்டிவிஜுவலா இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ யாராவது வந்து நம்மகிட்ட இது ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லும் போது we can put that into context. ஸோ இந்த ரீசன்ஸ் வந்து இதை ப்ரிவென்ட் பண்ணுது அப்படின்றத வந்து நம்மளால சொல்ல முடியும். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே சூப்பர். எனக்கு தெரிஞ்சு இந்த எபிசோட் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி நீங்க வந்து இந்த எபிசோட் கேட்குறவங்க பழைய எபிசோட்ஸ் கேட்கல அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ராஜ்கிரண் ப்ரோ வந்து லாஸ்ட் சீசன்லயும் இன்னொரு சீசன்ஸ்லயும் ரெண்டு எபிசோட் பேசியிருக்காங்க. ஒன்று வந்து நீங்க லெஃப்டா ரைட்டா, எங்க அந்த ஐடியாலஜியில் எங்க வந்து ஃபிட் ஆகிறீங்க அப்படின்னு ஒரு எபிசோட் பேசியிருந்தோம். இன்னொன்று வந்து லைக் நோ கேஷ் நோ ரிலிஜன் சர்டிஃபிகேட் பற்றி பேசியிருந்தோம். ரெண்டுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டிஸ்கஷன்ஸாக இருக்கும். ஸோ அதுவும் கேளுங்க. அப்புறம் எந்த பிளாட்ஃபார்ம்லாம் கேட்குறீங்களோ அங்கெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப முக்கியமா ஸ்பாட்டிஃபைல ரேட் பண்ணுங்க. அந்த ஸ்டார்ஸ் இருக்கும், இல்லை 5 ஸ்டார் கொடுப்பீங்களோ இல்லை 5 ஸ்டாரே கொடுத்தீங்கன்னா ஸோ தட் விசிபிலிட்டி பெட்டர் ஆகும். அப்புறம் ஷேர் பண்ணுங்க இந்த எபிசோட் பிடிச்சிருந்துச்சுன்னா. ஆல்சோ என்னென்னலாம் இந்த எபிசோட் பற்றி உங்களுக்கு என்ன தோணுதோ எங்களுக்கு வந்து கமெண்ட்ல சொல்லலாம், டைரக்ட் மெசேஜில் பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். ஸோ நன்றி.
ஹோப்ஃபுல்லி ப்ரோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் உருப்படியான கொஸ்டின்ஸ் தான் கேட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ மேபி இன்னொரு டிஸ்கஷன்ல கண்டிப்பா அகைன் இன்வைட் பண்றோம். கண்டிப்பா ஆஸ் யூஷுவல் எனக்கு இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்றதுல எப்பவுமே ஒரு உற்சாகம் தான். நன்றி. சூப்பர். நன்றி. ஓகே, பை.